இன்னைக்கு என்ன டாபிக்னா யாராவது சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஸ்டோரி ரைட்டிங் எப்படி, கதை எழுதுறது எப்படின்னு நம்ம பேராசிரியர் கார்த்திகா கவின்குமார் மேடம் வந்து நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. மேடம் வந்து நம்ம நிறைய ஃபாரினில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆன்லைன்லேயே தமிழ் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அது மாதிரி திருச்சியில் வந்து இது மாதிரி ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது. அந்த திருச்சி தெரியுமா? எத்தனை பேருக்கு திருச்சி தெரியும்? எங்கே இருக்குது? அமெரிக்கா பக்கத்துலையா? எங்கே இருக்குது திருச்சி? சரி, நம்ம பக்கத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இல்லையா? அந்த திருச்சியில் இருக்கிற பெரிய லைப்ரரியில் இந்த மாதிரி நாங்கள் குழந்தைகளுக்கு நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி அங்கே வந்து ப்ரோக்ராம் எல்லாம் இந்த மேடம் வந்து நிறைய நடத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய உங்கள் மாதிரி ஸ்டோரியெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மேடத்தை நாங்கள் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாகவும், குழந்தைகள் பிரிவு சார்பாகவும், உங்கள் குழந்தைகள் எல்லார் சார்பாகவும், பெற்றோர்கள் சார்பாகவும் வருவேன வரவேற்கிறோம். இப்போ எத்தனை பேர் ஹாரி பாட்டர் ஸ்டோரிஸ்லாம் படிச்சிருக்கீங்க? ஹாரி பாட்டர்னா யாருன்னு தெரியுமா? சூப்பர் சூப்பர். அட்சய் குமார் படிச்சிருக்கிறார். அட்சய் குமார் தானே? படிச்சுட்டு இருக்கிறியா? அதான் படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே, நீ சொல்லலாம், பார்த்தாலே சொல்லலாம், புக்கு அட்டை பார்த்தாலே சொல்லலாம். எத்தனை பேர் புக்கோட அட்டையெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஹாரி பாட்டர் புக்கோட அட்டையெல்லாம் பார்த்துருக்கீங்க? கேட்டுங்க. வெரி குட். அந்த ஸ்டோரியை எழுதினது யார் சொல்லுங்கள்? பெரியவங்க சொல்லக்கூடாது, இது குழந்தைகளும். சரி, வெரி குட். நீங்கள் அந்த ஜே.கே. ரவுலிங் தன்னுடைய 6வது வயசில் ஒரு ஸ்டோரி எழுதியிருக்கிறார். அந்த ஸ்டோரியோட பேர் என்ன? த ரேட். ஹாரி பாட்டர்னு சொல்கிறது அவர் பெரிய ரொம்ப வளர்ந்து என்ன மாதிரி வயசானதுக்கப்புறமா எழுதுனது, சரியா? அவர் சின்ன குழந்தைய 6 வயசில் இருக்கும்போதே த ரேட்னு ஒரு ஸ்டோரி எழுதியிருக்கிறார். ஸோ அந்த சின்ன வயசுலேருந்தே அவர் ஸ்டோரி எழுதுனது தான் இப்போ இருக்கிறதுல குழந்தைகளுக்கான ஸ்டோரி ரைட்டரில் ரொம்ப வருஷமாக அவர் தான் நம்பர் 1 இருக்கிறார். அவரை டிஃபீட் பண்ணுற யாருமே இன்னும் வரல. புரியுதா? ஸோ எவ்வளவு சின்ன வயசுலேயே நம்ம ஸ்டோரி எழுதுனா இந்த அளவு நீங்களும் பெரிய அளவு வரும்போது அதோட பெரிய அளவில் நீங்கள் வந்து புகழ் பெறலாம்னு சொல்லி அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு கதையை எப்படி எழுதலான்னு மேடம் கார்த்திகா கவின்குமார் மேடம் சொல்லித்தர போகிறாங்க. எல்லோரும் கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து மேடத்தில் வந்து கேட்கலாம், சரியா? சரி மேடம், தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். சார் கேட்டப்போ எல்லோரும் சாப்பிட்டேன்னு தானே சொன்னீங்க. இப்போ யார் யாரெல்லாம் சாப்பிடல? சீக்கிரம் இருந்துச்சு, வேறு சாப்பிட்ருக்கீங்க வேறு, அப்படி தானே? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை, சரியா? ஞாயிற்றுக்கிழமை இங்கே மதுரையில் நிறைய குழந்தைங்க இருக்காங்க, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, அப்படி தானே? ஆனால் நீங்கள் மட்டும் தானே வந்திருக்கீங்க, மற்ற பேர்லாம் வரல. ஏன் வரல? லீவு, அதனால தான் இங்கே வந்திருக்கீங்க. மற்றவங்களாம் ஏன் வரல? உங்கள் அம்மா அப்பாவில் அழைச்சிட்டு வந்தாங்க தானே? அவங்களுக்கு நன்றி அழைச்சிட்டு வரலையா? நீங்கள் இழுத்துட்டு வந்தீங்களா? சரி, இழுத்துட்டு வந்தவங்களுக்கும் அழைச்சிட்டு வந்தவங்களுக்கும் பெரிய ஒரு நன்றி சொல்லாமா? கைத்தட்டல் மூலம் கைத்தட்டுங்க. சார் சொன்னாங்க இல்லையா, இப்போ வந்து நீங்கள் வந்து கதை எழுத போகிறீங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து எழுத்தாளர் ஆகணும், நான் வந்து இன்றைக்கி கற்றுக்கிட்டு போய் இன்றைக்கி புக்கெல்லாம் போட்டு இன்னையிலேருந்து நான் எழுத்தாளர், இந்த லைப்ரரியில் எங்கள் புக்கும் வரப்போகுது, அப்படி தானே? அப்படியே இல்லையா? வரும், கண்டிப்பாக வரும். உங்கள் எல்லாராலையும் கதை எழுத முடியும். சார் சொன்னாங்க இல்லையா, ஒரு 6 வயசில் எழுதுனாங்கன்னு. உங்கள் கூடவே வந்து அதை ரெக்கார்ட் பீட் பண்ண 5 வயசு எழுத்தாளர் உங்கள் கூட உட்காந்துருக்காங்க, சரியா? அது யாருன்னு கடைசியாக நான் சொல்கிறேன். அந்த எழுத்தாளர் யார், என்ன எழுதியிருக்காங்கன்றதை சொல்லுவோம். நிறைய குழந்தைங்க, இதுவரையும் 70க்கும் மேற்பட்ட குழந்தைங்க 5 வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு 12 வயசு அவங்க கூட தமிழ்நாட்டில் நிறைய புத்தகங்கள் இப்போ எழுதிட்டுருக்காங்க. படிச்சிருக்கீங்களா இல்லையா? உங்கள் நூலகத்தில் தொகுப்பு நூலாக ஒவ்வொரு குழந்தைங்களுடைய கதையும் தொகுப்பு நூலாகவும் இங்கே இருக்குது, நான் பார்த்தேன். அப்போ நீங்கள் போய் என்ன செய்கிறீங்க, அந்த குழந்தைங்களாம் என்ன கதை அப்படி எழுதியிருக்காங்க, அதை விட நான் பெஸ்ட்டாக எழுத போகிறேன் அப்படின்னு திங்க் பண்ண போகிறீங்க. இப்போ கதை எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கலாமா? இப்போ கதை எழுதுறதுக்கு வயசு உண்டா?
இப்போ கிடையாது. தமிழ்நாட்டில் குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் நிறைய கதை எழுதிட்டு இருக்காங்க, நிறைய புத்தகங்கள் வெளிவந்துட்டுருக்கு. இந்த நூலகத்திலையும் அந்த நூல்கள் இருக்குது. இப்போ நீங்களும் கதை எழுதலாம். கதை எழுதுறதுக்கு என்ன தேவை? நீங்கள் என்ன அழகான ஹேண்ட் ரைட்டிங்கா? அதான் பிரிண்டிங் பார்த்துப்பாங்க. திங்க் பண்ணணும். சொல்லுங்க. வேற வெரி குட். வேற வெரி குட், சூப்பர். இமேஜின் யார் சொன்னீங்க? வெரி குட், சூப்பர். வேற நீங்கள் இப்போ இவ்வளோ புக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, நிறையா புக்ஸ். யாரெல்லாம் புக்ஸ் இது வரையும் படிச்சிருக்கீங்க? ஸ்கூல் புக் கிடையாது, லைப்ரரி புக்ஸ், வெளியில் உள்ள புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ். சரி, ஓகே. ஸ்கூல் புக் இல்லாமல் வெளியில் உள்ள புத்தகம் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? வெளிலேருந்து ஒரு பேப்பர் படிச்சிருந்தாலும் ஓகே தான். நான் எடுத்து நிறைய புத்தகங்கள் இருக்குது அவங்க வீட்டில். அவங்கள பீட் பண்ணி அவங்களோட நிறைய புத்தகங்கள் யார் யாரெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்கன்னு பார்ப்போம். சரியா? 100க்கும் மேலே. இப்போ ரொம்ப அழகாக எல்லோரும் விமர்சனம் பண்ணீங்க இல்லையா? புக்கு பற்றி விமர்சனம் பண்ணீங்க. ஒருத்தவங்க மனப்பாடமாகவே சொன்னீங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அந்த கதையை ரொம்ப அழகாக சொல்லிட்டு போனீங்க. இதை பற்றி நம்ம இடையில பேசுவோம். நீங்களாம் பண்ணீங்க இல்லையா? இன்னும் அடுத்த தடவை நீங்களாம் விமர்சனம் கொஞ்சம் பேர் பண்ணாமல் இருப்பீங்களே, இன்னும் எப்படி எஃபெக்டிவாக விமர்சனம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இடையில பேசுவோம். கதை எழுதுறதுக்கு இமேஜின் தேவைன்னு சொன்னீங்க. வேறு என்ன தேவை? நிறைய ஐடியா தேவை. குழந்தைங்களை வந்து எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது? எனக்கு நீங்கள் கதை எழுதணும், என்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க? இப்போ எனக்கு கதை எழுதணும், நீங்கள் எனக்கு கதை எழுத போகிறீங்க, என்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க? இமேஜினேஷன். என்கிட்ட வந்து ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சா, பாட்டி வடை சுட்டாங்களா, பிச்சு போடுவோம், ஓடி போயிரு, அப்படி தான் நான் சொல்லுவேன். என்ன இம்ப்ரெஸ் எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்கள். நல்லா வருவீங்க. சரியா? அடுத்தது அங்கே பின்னாடி உள்ள அந்த அக்காவை இம்ப்ரெஸ் பண்ணோம். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அந்த அக்கா. அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க? இன்னொரு பென்சில் பவுச் ஃப்ரீன்னு சொன்னாங்களா, அதுக்கு அந்த அக்காவும் 1 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. கை தட்டுங்களேன். அந்த குட்டி பாப்பா, ஒரு 4 வயசு குட்டி பாப்பா, இதில் யார் ரொம்ப குட்டியாக இருக்கிறது? யாருக்கு சொல்லலாம்? இந்த குட்டி பையனுக்கு சொல்லலாமா? இந்த குட்டி பையனை இம்ப்ரெஸ் பண்ணணும். சொல்லுங்கள், எல்லாரும் தான் சொல்லணும். ஃப்ரீ இல்லாமல் வேறு ஏதாவது யோசிங்களேன். சாக்லேட் வந்து ஆபத்தாச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும், நல்ல விஷயத்தையும் நம்ம புக்ஸில் கொடுக்கணும். ஆனால் சாக்லேட்டு ஆபத்து. அடுத்து சொல்லுங்கள். அடுத்தது யாரும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த குட்டி பையனை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும், ஆனால் கதையில் நெகட்டிவ் வரக்கூடாது. மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு நீங்கள் கடைசியில் வந்து நான் சொல்லி தெரியக்கூடாது. இந்த கதையோடைய மாரல் என்ன தெரியுமான்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் அவனே தெரிஞ்சுக்கணும், அந்த கதையை படிக்கணும். இதுதான் ரூல். ஜாலியாக கொண்டு போகலாம். அப்போ நெகட்டிவாக எதுவுமே வேணாம். சரியா? சொல்லுங்கள். வாங்க இங்கே வந்து சொல்லுங்கள் டக்குன்னு. உங்களுக்கு தெரியுமா, இந்த பந்திக்கு முந்திக்கன்ற மாதிரி வாய்ப்பு கொடுக்கும்போது கொடுக்கணும் ஓடி போய் மைக்கு என்கிட்ட பிடுங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நாளைக்கு யாராவது வந்து மைக்கு கொடுத்து பேசுங்கன்னு சொல்ல போகிறாங்களா? இல்லை. ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு ஆண் இருக்கிறான். அவனோட பேர் ராமு. அவங்க ஒரு வேலையிலேருந்து வரும்போது ஒரு ஸ்வீட்ஸ் கடை பார்த்தாங்க. அப்போது அவங்கிட்ட அவ்வளோ காசு இல்லாதனால தான் அது மோந்தி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஓனர் ராமு போகும்போது ஓனர் கத்திட்டாங்க. ஏன்னா நீங்கள் என்னோடய ஸ்வீட்ஸை மணத்துட்டீங்க, அதனால நீங்கள் பே பண்ணணும். அதுக்கு ராமு அவங்களோட பேக்கெட்டுக்குள்ளே கை வச்சுட்டு அந்த காசெல்லாம் எடுத்துட்டு சத்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓனர் கோவப்பட்டாங்க.
அவங்க என்ன சொன்னாங்கன்னா காசை கொடு. அதுக்கப்புறம் சொல்லினதுக்கப்புறம் ராமு என்ன சொன்னான்னா, நான் சும்மா மனுத்துட்டேல, அதனால தான் அந்த காயின்ஸ் வச்சு சத்தம் போடுறது. பேமெண்ட் சிம்பிள். தி எண்ட். ஓகே, தேங்க்யூ. என்ன அந்த அக்கா சொன்ன கதை பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்ததா, கொஞ்சமாக பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்ததா? இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க. கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு. சரி, இப்போது நம்ம சொன்ன மாதிரி கதை இப்போ யாருக்கு எழுத போகிறோம், எந்த வயசுக்கு நம்ம எழுத போகிறோம்? இந்த வயசுக்கு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வயசு, என்ன ஏஜ்? 5 இயர்ஸில் எப்படி இருப்பாங்க? 4 வயசு 5 வயசு அவங்களுக்குலாம் வந்து படிக்க தெரியுமா அதிகமாக? இப்போ என்ன லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது, தமிழில் எழுதுகிறோமா இங்கிலீஷில் எழுதுகிறோமா அப்படின்ட்டு. இப்போ 5 வயசு குழந்தைங்களுக்கு பெருசாக படிக்க தெரியாது. அப்போ என்ன செய்யலாம்? அப்போ அந்த பிக்சர்ஸால் வந்து கதை கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து படிக்க தெரியும். அப்போது அந்த லெட்டர்ஸ் நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்? என்னம்மா லெட்டர்ஸ் கொடுக்கலாம்? ஸ்மால் லெட்டர்ஸ்னால் ஏபிசியில் உள்ள ஸ்மால் லெட்டர்ஸ் கிடையாது. சின்ன, அதாவது குட்டி குட்டி 3 எழுத்து 4 எழுத்து உள்ள அந்த கதைகள், அப்படி உள்ள எழுத்துக்களை வச்சு அந்த கதையை, ஸ்டோரியை வந்து எழுத ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வயசுக்காக எழுத போகிறோம்? அப்போ 5 வயசு 4 வயசு கூட படிக்க தெரியாது அவங்களுக்கு பிக்சர்ஸால் கதையை வந்து அறிமுகப்படுத்தலாம். இப்போ 5 வயசுக்கு எழுதும்போது அந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, 3 எழுத்து. இப்போ தமிழில் வந்து ஒரு ஊரில் ஒரு சிறுவன், இல்லை வேறு என்ன எழுதலாம்? ராமு, கவின், இப்படி ஏதாவது பேர் வச்சு சின்ன சின்ன லெட்டர்ஸ் உள்ள 3 எழுத்து 4 எழுத்து உள்ள அந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தி கதை எழுத ஆரம்பிக்கலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது கதை எழுதுறது. வேறு என்ன இருக்குது? இமேஜின் பண்ணுவோம், அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு, கற்பனையில் வந்துடும். அப்புறம் கதையை ஒரு இடத்துல தானே கதை நடந்திருக்கும். இப்போ லைப்ரரினா லைப்ரரியில் கதை நடந்திருக்கும். வேற எங்கே நடந்திருக்கலாம்? கதைக்கு எந்தெந்த பிளேஸ்லாம் போட்டுக்கலாம் நம்ம? காடு, வேற ஒரு ஊரில். ஆனால் அதில் ஒன்று இருக்குது. எப்போ பார்த்தாலும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துதான். ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டாங்களாம். இப்படி தான் கடைசி வரையும் கொண்டு போகிறேன். எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை லீவு, கஷ்டப்பட்டு காலையில் சாப்பிட்டு சீக்கிரம் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு வேற வந்திருக்கோம். நீங்கள் என்னன்னா ஒரு ஊரில் அப்படின்ட்டு போர் அடிக்கிறீங்களே, சே அப்படின்னு கோவம் வரும்ல என் மேலே. என்ன பண்ணுறேன் பாருங்க. அப்படியே உங்கள் அம்மா அப்படி திரும்பி முறைப்பீங்க. அப்படி தானே உங்கள் அம்மா அப்பாவை இங்கே இருக்குது தான் வச்சுட்டு வந்தீங்களா? அப்போது ஒரு ஊர்லன்றது எப்போ பார்த்தாலும் ஒரு ஊரில் தானே இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? 2000 மதுரையில் இருக்கோம். 2025 இருக்கோம். ஒரு ஊரில் எழுதுனா நல்லா இருக்குமா? எனக்கு எங்கள் அம்மாவுடைய அம்மா, அவங்களுடைய அம்மா, அப்போ பாட்டிக்கு பாட்டி இப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க? ஒரு ஊர்லன்னு சொல்லி தான் பெரிய பிளேடு போட்டாங்க. அப்படி தானே? அப்போ நீங்களும் அதே ஒரு ஊர்லன்னு கதையை ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு? எழுத்தாளரே என்ன இப்படி இருக்கீங்க, இன்னும் பாட்டி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்களே. அப்போ நம்ம கதையை எப்படி ஆரம்பித்தா உங்களுக்கு பிடிக்கும்? இப்போ நீங்கள் உங்கள் வயசுக்கு செட் பண்ணிக்க போகிறீங்க. எனக்கு இப்படி ஆரம்பித்தா எனக்கு பிடிக்கும். நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல. ஒரு கதை இப்படி இருந்து இப்படி ஆரம்பித்தா எனக்கு பிடிக்கும். திடீர்னு பயந்துட்டிங்களா? திடீர்னு ஒரு சிங்கம் வேகமாக வலது பக்கத்திலிருந்து பாய்ந்தது அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த கதையை படிக்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? த்ரில்லிங்காக இருக்கும். ஆமாம். அப்போது ஒரு கதை எழுதணும். கதை எழுதுகிறவங்க, அதை படிக்கிறவங்க ஆர்வத்தை படிக்கணும். அதுக்கு தான் நம்ம கதை எழுதுகிறோம். அப்போது கதையை எழுதும் பொழுது நீங்கள் ஒரு ஊரில் எழுதணுன்ற அந்த மாரலே வேண்டாம், தேவையே இல்லை. சரியா? அப்போது கதையில் இடையிலேருந்து நீங்கள் எப்படி எழுதலாம்? அந்த பாதி பக்கத்துலேருந்து ஆரம்பிப்போம் இல்லையா, அப்படி கூட ஆரம்பிக்கலாம். அப்புறம் குறுக்குன்னு என்ன வந்துச்சு? குறுக்கு வந்துச்சா? என்னது குறுக்குன்னா? சரி, சிட்டுக்குருவி ஒன்று, எலி வந்துச்சா? வெரி குட். அப்போ முன்னாடி வாங்க, நீங்கள் அடுத்த எழுத்தாளர் முன்னாடி வாங்க. முன்னாடி வந்து உட்காந்துக்கிறீங்களா? அப்போது இப்படி கதைகளை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஊரில் அப்படின்றத தவிர்த்திடலாம். சரியா?
அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே எந்த வயசுக்கு எழுத போகிறோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 வயசுக்குள்ளே நீங்கள் உட்காந்துருக்கிறவங்க 10 வயசுக்குள்ளே இருக்கீங்க. இப்போ 10 வயசுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் யாருக்கெல்லாம் எழுதலாம்? உங்களுக்கு யாரை பற்றிலாம் தெரியும்? உங்களுக்கு அனிமல்ஸ் பற்றி தெரியும். ஆனால் 11 வயசு 6th 7th வந்தால் நம்ம பெரிய ஆள். அவங்களுக்குலாம் என்ன பிடிக்கும் அவங்களுக்கு? அப்புறம் வேறு ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக பிடிக்கும். பெரிய பெரிய அறிஞர்களை பற்றி படிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். நிறைய த்ரில்லிங்காக தேடுவாங்க. ஸ்பேஸ் பற்றி படிக்கிறது பிடிக்கும். இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, எல்லாருக்கும் டோரா புஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இவங்க வந்து எனக்கு டோரா புஜ்ஜி எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்போது ஒவ்வொரு கதைகளும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும். இவங்களுக்கு இது தான் பிடிக்கும் அப்படின்லாம் கிடையாது. இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்றது அவசியமும் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு கதையை இப்போ லைப்ரரியை பற்றி இப்போ காலைல நீங்கள் லைப்ரரி வந்துட்டீங்க, இதுதான் உங்களுடைய பிளேஸ். இந்த இடத்த வச்சு தான் நீங்கள் கதை எழுத போகிறீங்க. காலையில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தினமும் ஆக்டிவிட்டியாக டெய்லியும் பார்க்குறீங்க இல்லையா. காலையில் எந்திரிப்பீங்க, பல்லு தேய்ப்பீங்க, குளிப்போமா சுமார் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, அப்படி தானே? அப்படி இல்லையா? எல்லோரும் குளிச்சிருவீங்களா? வெரி குட். அப்போ டெய்லியும் குளிச்சிருவாங்க அவங்க எல்லாம். டெய்லி குளிக்கிறவங்களுக்கு நீங்களே ஒரு கை தட்டிக்குங்க. அப்படியே பெரிய என்னடா கம்மியாக தட்டுறீங்க, சத்தம் கம்மியாக வருது. இப்போ எல்லாம் டெய்லியும் குளிச்சிருவீங்களா? பார்ப்போம் யாரெல்லாம் மறுபடியும் தட்டுங்க. இவன் தான் கை தட்டலை டெய்லியும் கை குளிக்கிறதுக்கு. சரியா? டவுட்டாக இருக்குது எனக்கு. சரியா? அப்போ டெய்லியும் குளிப்போம். இப்போ லைப்ரரியை வச்சு நம்ம எழுத போகிறோம். காலைல வந்திருப்பீங்க, எல்லா பிளேஸையும் பார்த்துருப்பீங்க. வண்டியில் வந்திருப்பீங்க, பாதி கடை திறந்துருக்கும், பாதி கடை மூடி இருக்கும். அப்படி கண்ணை மூடி பாருங்களேன். காலைல எந்திரிச்சிங்க, உங்கள் வீட்டில் பழு தேய்ச்சிங்க, கிளம்புனீங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணீங்க. அப்புறம் சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கலாம். உள்ளே வந்தீங்க. இப்படியெல்லாம் வரும்பொழுது நிறைய பஸ் பார்த்துருப்பீங்க, 2 வீலர் பார்த்துருப்பீங்க, கிராஸ் பண்ணி போயிருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா. அப்போ லைப்ரரியில் மேலே வந்தீங்க, டிஸ்பிளே பார்த்துருப்பீங்க, ஸ்டெப்ஸ்லேயோ லிஃப்ட்லேயோ வந்து ஏறி வந்திருப்பீங்க, உள்ளே வந்தீங்க, இங்கே வந்தாச்சு. இந்த லொக்கேஷனை எழுதும் பொழுது திடீர்னு லைப்ரரிக்குள்ளே மழை வந்துச்சு அப்படின்னு கதையை கொண்டு என்ன செய்வீங்க? இல்லை அறிவு இருக்கா? லைப்ரரிக்குள்ள இவ்வளோ பெருசு இருக்கீங்களே, லைப்ரரிக்குள்ளே போய் எங்கேயாவது மழை வருமா? வெள்ளம் வந்துருச்சு. நாங்களாம் அப்படியே தான் உட்காந்துருந்தோம். பெரிய சிங்கம் ஒன்று ஏறி வந்துச்சு. இப்போனா எப்படி இருக்கும்? லைப்ரரிக்குள்ளே சிங்கம் வருமா அப்படின்னு கதவை சாத்திருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவீங்களா? அப்போது லாஜிக்கோடு எழுதணும். வெரி குட். அப்போது நம்ம ஒரு பிளேஸை சூஸ் பண்ணியாச்சு. ரோடுனா ரோட்டில் திடீர்னு கொண்டு வந்து சிங்கம்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு, யானையெல்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது, முதல்ல ஊர்ந்து போணுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? லாஜிக் இருக்காது இல்லையா? அப்போது அதே மாதிரி காலையில் சூரிய வெளிச்சம் மதுரை சிட்டிக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பேயெல்லாம் தலை விரித்து வெள்ளை ட்ரெஸ் போட்டு போணுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? காமெடியாக இருக்கும். யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. என்னடா இது இந்த எழுத்தாளர் லூசு எழுத்தாளராக இப்படிலாம் எழுதி வச்சுருக்காங்க, என்ன இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது லாஜிக்கோட ஒரு கதையை எழுதும்பொழுது அந்த பிளேஸை சூஸ் பண்ணும்போது எந்த பிளேஸு இந்த இடத்துல வச்சா அது ஓகேவா? திடீர்னு இங்கே சிங்கம் வந்துருச்சு, ஐயோ சிங்கம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து இவங்க இந்த பையன் வந்து கத்துறாரு. சரியா? அப்போ சிங்கம் வந்தோன்னா ஏன் வந்திருக்கும்? எப்படி வந்திருக்கும்? ஜூலேருந்து வந்திருக்கும். எங்கே இருக்கும் ஜூ? இங்கே நார்த் இந்தியாவிலேருந்து நடந்து ஒன்று கால் வலிக்காதா? அது ஏன் அங்கே வந்து கிளம்பி வந்தது? அப்போ இவ்வளோ காரணத்தையும் நீங்கள் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளே கதை முடிஞ்சிடும். அப்போ உங்கள் வயசுக்குள்ளவங்க எத்தனை பேஜ் வரையும் நீங்கள் படிப்பீங்க? இன்னைக்கு புக்கு ரிவ்யூ, ஹோல் புக்கு. சரி, ஒத்துக்கிறேன். 2 நாளில் படிச்சிருக்கீங்க. வேறு ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஒரு ஸ்டோரியை படிக்கணும்னா உங்களுக்கு எத்தனை பக்கம் இருந்தால் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாலியாக? விட்டா போதும்டா, போதுமா, விட்டுருங்கம்மா அப்படின்னு ஒரு ஸ்டோரி. ஒரு 3 பேஜ், ஒரு சிறுகதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்மால் ஸ்டோரியை ஒரு 3 பேஜ்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஓரளவு உட்காந்து ஜாலியாக படிக்க முடியும். அப்படி தானே? படிக்க முடியாதா? ஏன்? நிறைய வேணுமா? 1 பேஜ் வச்சுப்போமா? 1/2 பேஜ் கதையே வேணாம், ஓகேவா? அதுவும் வேணாமா? அப்போ என்னதான் செய்யணும்? எத்தனை பக்கம் இருக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு? 30 பக்கம். ஆனால் சிறுகதை அப்படின்னு எழுதும்போது ஒரு
50 பக்கம் ஒரு ஸ்மால் ஸ்டோரி நீங்கள் எழுதும் பொழுது 50 பக்கம் எழுதுனா நல்லா இருக்குமா? அது ரூல் கிடையாது. அப்போது உங்கள் வயசு உள்ளவங்க, நீங்கள் சொல்கிற ஒரு 10 வயசுக்குள்ளே எழுதுகிறவங்க, 10 வயசு குழந்தைங்க படிக்கிற புத்தகம் எழுதுகிறவங்க எத்தனை பக்கம் எழுதலாம்? ஒரு 3 பேஜ் வந்து டைப் பண்ணால் 3 பேஜ், நீங்கள் ஒரு 4 பேஜ் எழுதலாம். சரியா? அதுக்கு மேலே பிக்சர்ஸில் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஆமாம், அப்படி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இடத்த சூஸ் பண்ணியாச்சு. இப்போது காட்டுக்கு போகிறோம். காட்டுக்குள்ளே போயாச்சு. கண்ணை மூடிக்குங்க. காட்டுக்குள்ளே போயாச்சா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்டில் திடீர்னு ஒரு ட்ரெயின் போணுச்சு அப்படின்னு எழுதுறீங்க. இப்போ கதையை எப்படி இருக்கும்? காமெடியாக இருக்கும். காட்டில் ட்ரெயின் போகணுன்னா முதல்ல என்ன இருக்கணும்? அங்கே தண்டவாளம் இருக்கணும். தண்டவாளம் இருந்துருது அப்படின்னா அங்கே யார் இருந்திருப்பாங்க? யார் இருப்பாங்க? கண்டிப்பாக மனுஷங்க வாழ்கிற பகுதியாக இருக்கும். இப்போ மனுஷங்க வாழ்கிறாங்க அப்படின்னா ஏன் அந்த காட்டுக்குள்ளே அவங்க வாழணும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா? அப்போது ஒவ்வொரு கதையையும் நீங்கள் இந்த லாஜிக் திங்கை கொஞ்சம் டீப்பாக யோசிக்கலாம். வேறு எதெல்லாம் நம்ம கதையாக்கலாம்? லைஃப்பில் எதெல்லாம் இருக்கோ அதுதான் கதை. சரியா? இப்போது பாட்டி வடை சுட்ட கதை யாருக்கு தெரியும்? யாருக்கெல்லாம் தெரியும்? உங்களுக்கு தெரியாதா பாட்டி வடை சுட்ட கதை? யாருக்கு பாட்டி வடை சுட்ட கதை தெரியாது? ஒரு ஊரில் தெரியாதா? இது சொன்னால் திருப்பி என்னை அடிச்சிருவாங்களே, அடித்து விரட்டி விட்டுருவாங்க இவங்கெல்லாம். ஏன்னா இந்த கதை தான் ரிப்பீட்டடாக வந்து எல்லோரும் கேட்டு வந்த கதை. ஒரு ஊரில் ஷார்ட்டாக சொல்லுவோமா? ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்தது. ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அப்போது பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்க. அப்போ மேலேருந்து ஒரு நரி பார்த்துட்டு இருந்துச்சு. நான் என்ன பார்த்துட்டு இருந்தது? என்னை கவனிக்கலை நீங்கள். நான் நரி பார்த்துருந்தேன்னு சொன்னேன். அப்போ கவனிக்கலையா நீங்கள்? ஒரு காக்கா பார்த்துட்டு இருந்தது. அப்போ என்ன செஞ்சது? வடையை தூக்கிட்டு ஓடி போச்சு. அப்புறம் நரி போய் அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணாங்க? நீ நல்லா பாடுவ காக்கா, காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, எங்கே ஒரு பாட்டு பாடு அப்படின்னோடனே காக்கா வந்து பாட்டு பாடுச்சு. காக்கா எப்படி பாட்டு பாடும்? காக்கா அப்படின்னு பாடினுச்சு. அப்படி பாடினோடனே என்ன ஆச்சு? வடை கீழே விழுந்துச்சு. அப்புறம் நரி வந்து தூக்கிட்டு ஓடியோ போச்சு. இந்த கதையை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி எழுதலாம். சரியா? இப்போ இந்த கதை தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்ட கதையெல்லாம் தெரிஞ்சுதா? இப்போ நீங்கள் ஒரு கதை எழுத போகிறீங்க. காட்டில் நடுவில் ஒரு வடை கிடந்துச்சு. காட்டோட நடுவில் ஒரு வடை கிடந்துச்சு. இந்த வடை எங்கேருந்து வந்திருக்கோம், எப்படி வந்திருக்கோம், யார் போட்டிருப்பாங்க, அந்த வடையோடைய பின்னணி என்ன சொல்லுங்க பார்ப்போம். மனுஷன் வந்து வடை போடுறோம். காட்டுக்குள்ளே போய் வடை கிடக்க மனுஷன் வந்து போட முடியுமா? காக்கா போட்டுது. தூக்கிட்டு வந்து போட்டுது. ஏன் போட்டுது? சொல்லுங்க. வெரி குட். இப்போ இந்த பாட்டி வடை சுட்ட கதை காட்டு நடுவில் இப்போ வடை கிடக்கு. இப்போ அந்த கதையோடு நீங்கள் கனெக்ட் பண்ணி எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ காட்டில் நடுவில் ஒரு சொல்லுங்க. சொல்லுங்க, தவறு கிடையாது, சொல்லுங்க. இது ஸ்கூல் கிடையாது. சரியா? நான் மிஸ்ஸு கிடையாது. என்னை பார்த்தா அது பயமாக இருக்கா? நான் மிஸ்ஸோ மேடமோ கிடையாது. அப்படியே நான் உங்களை அடிக்க மாட்டேன். சரி, அடிக்கவா போகிறேன்? என்னை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தெரியலையா? அப்போ உங்களுக்கு பயமாக இருக்கா? என்னை பார்த்து பயப்படுறீங்களா? அப்படின்னா அப்போ ஜாலி. என்னோட சிரிக்கிறீங்க, என்னை பார்த்து பயம் இல்லையா அப்படின்னா உங்களுக்கு? இதை இப்படி சிரிக்கிறீங்க என்னை பார்த்து? என்ன ஹான்னு வேறு சிரிக்கிற. சரி, இப்போ நம்ம என்ன சொன்னோம்? காட்டு நடுவில் வடை கிடையாது. இப்போ அடுத்தது வந்துட்டோம். சொல்லுங்கள், என்னத்தை வைக்கலாம் காட்டு நடுவில்? மாம்பழம். வேறு இன்ட்ரெஸ்டிங்கா? ஐஸ்கிரீமு. காட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம். லாஜிக்கோட கொஞ்சம் பார்ப்போமே. பாசிட்டிவாக வச்சுப்போமே. செத்து போனது, செத்து போயிட்டாங்க அப்படி தான் வேணாமே. வேறு கிரேப்ஸ், ஆப்பிள், கிஃப்ட்டு, கொஞ்சம் காடு சம்மந்தப்பட்டது சொல்லலாமே. ஃப்ளவர். சரி, நல்லா வண்ண பூக்கள்லாம் பூத்துருக்கு.
எல்லா விதத்துலேயும் எல்லா வண்ணமான பூக்கள் இருக்குது. அது சுற்றியில் அது பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. சரியா? இதுதான் இப்படி தான் நான் கதையை ஆரம்பிச்சிட்டேன். இப்போது காட்டின் நடுவில் அழகான வண்ண வண்ண பூக்கள் இருந்தது. அதற்கு பக்கத்தில் ஒரு குளம் இருந்தது. வரிசையாக வந்து அவங்கவுங்க வரிசையாக அந்த கதையை சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் சொல்லலாம், உங்களோட அவங்க கண்டினியூ பண்ணி நீங்கள் சொல்லலாம், அவங்கள கண்டினியூ பண்ணி நீங்கள் சொல்லலாம். அப்படியே வரிசையாக ஒரு கதையை உருவாக்கிடுவோம். சொல்லுங்கள். நான் ஆரம்பிச்சிட்டேன். காட்டு நடுவில் ஒரு குளம் இருந்தது. அது பக்கத்தில் வண்ண வண்ண பூக்கள் இருந்தது. வரிசையாக ஆரம்பிப்போமா? தப்பிச்சுப்பீங்க, எல்லோரும் யோசிச்சு வச்சுங்க. ஆனால் எல்லோரும் சொல்லி முடிச்சிருக்கணும். குட்டி பசங்களும் சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம் உங்கள் கதையில். ஆனால் ஒரு ரூல், என்ன ரூல் சொல்லியிருக்கோம்? லாஜிக்கோடு இருக்கணும். அப்புறம் நெகட்டிவாக நம்ம சொல்லக்கூடாது. அப்புறம் சீக்கிரம் முடிச்சிடாதீங்க. சிரிப்பாக இருக்கணுமா? சரி, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இந்த கதையை நீங்கள் அப்ளை பண்ணி சொல்லலாம் ஜாலியாக. யார் யார் ரெடியாக வச்சுருக்கீங்க இப்போது? வாங்க வாங்க, மைக்கு பிடிச்சிங்க. சொல்லுங்க. முதலை எங்க இருந்துச்சு? பனில. எங்க? பனிலை. குளத்துக்குள்ளையா? குளத்துக்குள்ளேயே. குளத்துக்குள்ளே முதலை இருந்தது. வெரி, கை தட்டுங்க அவருக்கு. நீங்களும் இங்கே உட்காந்துக்கலாம். இங்கே வாங்க, இங்கே வாங்க, முன்னாடி வாங்க. இப்போ அந்த நான் சொன்னோம் இல்லையா, அந்த பூக்கள் இருந்தது, குளம் இருந்ததுன்னு. அந்த குளத்துக்குள்ளே முதல்ல இருந்திருக்கு. பார்த்துக்குங்க. குளிக்க போனீங்க அப்படின்னா முதல்ல கடிச்சு சாப்பிட்றோம். பாருங்க, குட்டி எழுத்தாளர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். அடுத்த எழுத்தாளர் யார்? யார் வரீங்க? அந்த பூக்கள் வந்து தேனி வந்து உட்காந்துச்சு. கை தட்டுங்க. அந்த பூக்கள்ல தேனி உட்கார்ந்துருந்தது. அந்த தேனி எடுக்க ஒருத்தர் வராரு. ஆனால் அது காடு இல்லை. ஆனால் வந்து ஒருத்தர் வந்து வராரு. வந்துட்டுருக்கப்ப திடீர்னு அவரை தேனி கொத்திடுது. த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. அது யார் கொத்துனதுன்னா ஒரு ஆளு. அந்த ஆளு திடீர்னு ஓடி அந்த குளத்துக்குள்ள விழுந்துட்டு ஆடினது. அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு சோப் போட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த குளத்துக்குள்ள விழுந்துட்டு குளிச்சிட்டாங்க. அடே, குளத்துல முதல்ல இருக்கு, சோப் போட்டு வேற குளிக்கிறீங்களா? முதல்ல உங்களை சோப் போட்டு உள்ள ஜூஸ் ஆக்கி முழுங்கிடும், தெரியுமா? சரி. இப்போ ஒரு குளம் இருந்துச்சு. அது சுற்றிலும் வண்ண வண்ண பூக்கள் இருந்தது. அதில் அவர் முதலையை விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ முதல்ல இருந்துச்சு. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க? பூக்களில் வந்து தேனீக்கள் இருந்தது. தேனீக்கள் வந்து தேன் எடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. அப்புறம் தேனி வந்து கொட்டுனுச்சு. குளத்துக்குள்ளே விழுந்தாங்க. விழ வைக்க வேணாமே, நம்ம இன்னும் கொஞ்சம் கதையை கொண்டு போகலாம்ல. முதலெல்லாம் வேற இருக்குது, பாவம் தானே. அடுத்தது அது மீன் இருந்துச்சு. சரி. அப்புறம் காட்டுக்குள்ளே வேட்டைக்காரன் போய் அந்த போகும்போது வேட்டையாட போகும்போது சிங்கம் அந்த வேட்டைக்காரன் சாப்பிட்டுச்சான். அந்த காட்டில் வந்து சிங்கம் வேட்டையாட போயிருந்தா ஒரு சிங்கத்தை பிடிச்சி வேட்டையாடிட்டான வேட்டைக்காரன். சிங்கம் வந்து அவனே வேட்டையாடிடுச்சா? பாருங்க, வேட்டைக்காரன் வந்து வேட்டையாட போயிருக்கான். அது பக்கத்தில், அதாவது அந்த குளத்தை ஒட்டி நடந்த விஷயம் அது, அப்படி தானே? இப்போ குளத்தை ஒட்டி எல்லாரும் வந்து சிங்கத்தை தான், மிருகங்களை தான் வேட்டையாடுங்க. இவரோட கதையில் மிருகமே அவனை வேட்டையாடிடுச்சு, அப்படி தானே? ரொம்ப நல்லா இருக்குல்ல இது? ரொம்ப நல்லா இருக்குல்ல? வேட்டையாடிய வேட்டைக்காரன்னு சொல்கிறத விட இப்போது வேட்டையாடிய மிருகம். இப்போ மனுஷனே வந்து வேட்டையாடிடுச்சு, சாப்பிட்டு முடிச்சுது. ஐயோ, செத்துருவானே. சரி, அப்புறம் என்ன செய்யலாம்? இன்னும் சுவாரஸ்யமாக கொண்டு போகலாமே கதையை. இந்த குளத்துல இருந்த மலை முதல்ல அவனை தின்றுச்சு. அவனையும் அடே, அவன் செத்து போயிட்டானே. அதுதான் வேட்டையாடிச்சு, வேட்டைக்காரனே வேட்டையாடிடுச்சு. அப்புறம் முதல்ல எப்படி சாப்பிடுமே? அடுத்தது இது
சிங்கம் பக்கத்தில் வந்துச்சு. அடுத்து அந்த சிங்கம் பயந்து ஓடிடுச்சு. சிங்கம் முதல்ல வந்து பாருங்க, இப்போ பயங்கர தான் கதை வந்து சூடு பிடிக்குது. இப்போ முதல்ல சிங்கம் பக்கத்தில் வந்துச்சு, சிங்கம் பயந்து இப்போ ஓடி போயிட்டு, அப்புறம் ஓடி போன சிங்கம் என்ன ஆச்சு? இல்லை பயமுறுத்தின முதல்ல என்ன ஆச்சு? ஏதாவது சொல்லுங்க. என்ன ஆயிடுச்சுப்பா? சீரியல் ஆர்வமாக இருக்கிற மாதிரி. முதலைக்கு என்னாச்சு, சிங்கத்துக்கு என்னாச்சு? வேற யாராவது சொல்லலாமே புதுசா? மறுபடியும் கொண்டு வந்து சிங்கத்துக்கு கொண்டு வந்து முதலைக்கு இறையா போட்டு சாப்பிட வச்சு சோப்பு போட்டு குளிக்க வச்சிருவீங்க, அப்படி தானே? சரி வாங்க. எந்த ஆள? அந்த ஆள் எங்கிருந்து வந்தாரு? இந்த தேன் எடுக்க வந்தாரு அவரா? ஆமா, அந்த தேன் எடுக்க வந்தவர் சிங்கம் எப்படி சும்மா விட்டுச்சு வரும்போது? தூங்கிட்டு இருந்துச்சு. சரி, லாஜிக்கோட பேசுறீங்க. அடுத்தது அப்பாடி தப்பிச்சோண்டான்னு ஓடிட்டாரு. அப்போ ஓடி போயிட்டார், காட்டுக்குள்ள இல்லையா அப்போ? சரி, வீட்டுக்கு போயிட்டாரு. சரி, இப்போ நம்ம ஏற்கனவே கதை ரொம்ப அழகாக வந்து உங்களோட கற்பனைலாம் பயங்கரமாக இருந்தது. சோப் போட்டு குளிக்க வைக்கிறீங்க, வேட்டைக்காரனையே வந்து சிங்கம் வேட்டையாடிடுச்சு, ரொம்ப பரபரப்பாக வந்து இந்த கதை ரொம்ப அழகாக போணுது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் என்ன செய்யலாம், வீட்டில் போய் இப்போ சொன்னீங்க இல்லையா, இதை வச்சு இமேஜின் பண்ணலாம். இப்போ ரோட்டில் ஒரு தக்காளி கிடக்கு. இப்போ அந்த குட்டி பசங்களும் என்ன தக்காளி பேசினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. இப்போ ரோட்டில் தக்காளி கிடக்கு, எப்படி எழுதலாம்? இதுலேருந்து கவர்லேருந்து கீழே விழுந்துருச்சு. என்னப்பா அதுக்குள்ளே தக்காளி வந்த உடனே கொண்டு போட்டிங்களே, இப்படி எடுத்தோடனே கொல்ல வேணாம், கொஞ்ச நேரம் கதையை நகர்த்தணும் இல்லையா? இப்போ 2 வரியில் கதை இதே தான். தக்காளி வந்தது, தக்காளியை வந்து வண்டி வந்து ஏற்றி கொண்டு போயிட்டுன்னு ஒரு புக்கு இங்கே வைக்கிறோம். நீங்கள் படிப்பீங்களா? அது இவ்வளோ ஒரு பேப்பர் தான் இருக்கும், புக்காக இருக்காது, ஒரு பேப்பர் தானே இருக்கும். அரை பேப்பர் கூட இருக்காது. ஒரு தக்காளி படம் போடலாம், ஒரு வரி தான் எழுதான். யாரும் அந்த எழுத்தாளர் கூப்பிடுங்கிற தக்காளி மாதிரி நசுக்கி விட்டுறோம் அப்படின்றவாங்கல்ல. அப்போ இந்த கதையை கொஞ்சம் நகர்த்திட்டு போகணும். கதையினால அப்படி தானே. இந்த தக்காளி இங்கே வந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இந்த தக்காளி எப்படி முளைச்சிருக்கும்? அப்போ குட்டியாக இருந்தப்போ இந்த தக்காளி எப்படி இருந்திருக்கும்? அதை வந்து யார் பறிச்சிருப்பாங்க? அதை யார் வந்து வளர்த்துருப்பாங்க? அது எந்த ஒரு தோட்டத்தில் இருந்தது? இப்போ ஒவ்வொரு கதையும் ஆரம்பிக்கும் போது இடம் சொன்னோம் இல்லையா? அப்போது ஒரு இடம் சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு ஊர் இருக்கும், அப்படி தானே? இப்போ காடு அப்படின்னா காடு வந்து ஒரு ஊரில் இருக்கலாம், இல்லை ஊர் பேர் தெரியாமல் இருந்ததுன்னா நம்ம காட்டை பற்றி பேசலாம். இப்போ சிங்கவனம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்போ ஒரு பிளேஸ் கண்டிப்பாக ஒரு பேர் வைக்கலாம். பேர் வைக்கும்போது அந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நகர்ந்துட்டு போகும். அப்புறம் அந்த இடத்துல வந்து அதை சுற்றிலும் என்ன இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே பாட்டி வடை சுட்ட கதை நம்ம கேட்டோம் இல்லையா? பாட்டி வடை சுட்ட கதையில் ஃபஸ்ட்டு எடுத்தோம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எதுவும் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எதை அறிமுகப்படுத்தினாங்க எடுத்த உடனே? பாட்டி வடை சுட்ட கதையில் பாட்டி வடை சுட்டாங்க. எதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சு அந்த கதையில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே? மாரல் கிடையாது. எதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே? பாட்டையை அறிமுகப்படுத்தினாங்க, அப்புறம் காக்காவை அறிமுகப்படுத்தினாங்க, அப்புறம் நிறைய பார்த்துட்டு இருந்தது. அப்போ 3 கேரக்டரையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்ம கதைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அறிமுகப்படுத்தியிருப்பாங்க? எப்போவுமே கேரக்டர்ஸ். இவங்க யார், இவங்க யார், இவங்க யார். தக்காளி அப்படி வச்சோம்னா தக்காளி ஒரு கேரக்டர். இந்த பக்கம் வந்து ஒரு கிளி வச்சோம் அப்படின்னா கிளி ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன செய்யணும்? அறிமுகப்படுத்திட்டே போகணும். செகண்ட் ஹாஃப் தான் என்ன செய்வீங்க? கதையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழகழகாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா? சிங்கத்தை தள்ளி விடுறது, மனுஷனுக்கு சோப்பு போடுறது, அப்புறம் என்னது முதலைய, அப்புறம் வேட்டைக்காரன் வந்து சிங்கத்தை வேட்டையாட வந்தவன் இப்போ சிங்கமே வேட்டையாடுறது. இப்படி கதையை நகர்த்திட்டே போவீங்க. அப்புறம் தான் கடைசியாக என்ன கொண்டு வருவீங்க? அதுக்கான முடிவை கொண்டு வருவீங்க. அப்போது எல்லா கதைகளையும் முதல்ல என்ன செய்வீங்க? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, திடீரென்ற ஒரு சிங்கம் பாய்ந்து வந்தது அப்படின்ற நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ இன்னொரு கதையை நம்ம வந்து சொல்ல போகிறோம். இப்போ இந்த கதையில் வந்து எதை கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்களே தான் அதுக்கான ஆப்ஜெக்ட் பொருளை வந்து சொல்ல போகிறீங்க. அது உயிருள்ளதாக இருக்கலாம், உயிரற்றதாக இருக்கலாம். 3 திங்ஸ் சொல்லுங்கள் டக்கு டக்குன்னு. குட்டி பசங்க சொல்லணும். எனக்கு 3 பொருள் வந்து குட்டி பசங்க சொல்லணும். நீங்கள் சொல்லணும். ஏதாவது ஒரு பொருள் பேர் சொல்லுங்கள்.
அது சிங்கம் புலியாக இருக்கலாம், இல்லை ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். 3 திங்ஸ் சொல்லணும் டக்குன்னு. அவன் சொல்லட்டும் அதை. சொல்லுங்க. பரவாயில்ல. லயன். அப்புறம் சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்க பேர். அவர் வந்து லயன் சொல்லியிருக்காரு. அப்புறம் வேற ஏதாவது சொல்லணும் நீங்கள். அந்த அக்கா சொல்லி புரியல. காரு. அச்சோ. லைன் காரு. அப்புறம் நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் தனியாக சொல்லணும். கோட்டா? சரி, கோட். அப்புறம் 3 பொருள் சொல்லியாச்சு. சரி, வச்சுப்போம். இன்னொரு ஷிப்பா? ஒரு ஷிப் வச்சுப்போமா? ஓ, கப்பல் சொல்கிறீங்களா? கப்பலா? சரி. சாரப்பாம்பா? சரி. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு அப்ஜெக்ட் அவங்க என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு லைன், அப்புறம் காரு, கோட்டு, ஷிப்பு. இதை வச்சு கதையை எழுதணும். என்னையெல்லாம் மாட்டி விட்டுறக்கூடாது. நீங்கள் தான் இப்போ எழுத ஆரம்பிக்க போகிறீங்க. யார் இந்த கதையை உருவாக்க போகிறீங்க இப்போ? சரி, சாரப்பாம்பு எடுத்து விட்டுங்க. அப்போது ஒரு கதையில் கேரக்டர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? அப்போ கேரக்டர்ஸ் நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரு பக்கம் சாரப்பாம்பு. சாரப்பாம்பு எங்கே இருக்கும்? சரி, பாம்பு எங்கே இருக்கும்? அப்போ அதுக்கு மரம் தேவை. அப்புறம் இந்த பக்கம் கோட்டு. நம்மக்கிட்ட கையில் என்ன இருக்குது? இப்போது லைன் இருக்குது, அப்புறம் கார் இருக்குது. அப்போது நம்ம ஒவ்வொரு பொருளையும் உருவாக்கும் போது இப்படி லாஜிக்கே இல்லாமல் உருவாக்க முடியுமா? இப்படி மாற்றி மாற்றி உருவாக்கணும் அப்படின்னா கதை என்ன ஆகும்? கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி, தொய்வடையுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கொஞ்சம் போரான சுச்சுவேஷனுக்கு அப்படியே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு 3 பொருள் ஆப்ஜெக்டிவ் வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா ஒரு கதை எழுத உட்காருறீங்க. எழுத்தாளராக இப்போ வந்து இன்றைக்கி போய் சாயங்காலம் என்ன செய்வீங்க? வீட்டில் இதெல்லாம் முடிச்சுட்டு போய் ஒரு பேப்பரையும் ஒரு பேனாவையும் எடுத்து வீட்டில் போய் உட்காடுறீங்க. உட்காந்தோடனே இப்போ நம்ம கதையே ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, எந்த இடத்துல எழுத போகிறோம்? லைப்ரரியா, ரோடா, காடா, இல்லை உங்கள் வீடா, இல்லை வந்து சில பேருக்கு இன்னும் அட்வான்ஸாக நீங்கள் என்ன செய்யலாம்? ஸ்பேஸை கூட சூஸ் பண்ணிக்கலாம். தவறு கிடையாது. கற்பனைக்கு அளவே இல்லை இல்லையா? இல்லை ஒரு கேக்கோடைய உலகம், இல்லை சாக்லேட் உலகம், ஐஸ்கிரீம் உலகம். இப்போது என்னது? டைனோசர்ஸ் உலகம். சரி, இப்போ எந்த பிளேஸை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு சூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ், என்ன பொருளை சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை லாஜிக்கோட சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கதை வந்து உங்கள் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ அதோட ஆரம்பம் என்னவா நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க, அதோட முடிவு என்ன கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும். இப்போ உதாரணமாக நான் காட்டில் வந்து அனிமல்ஸ், விலங்குகள்லாம் இருக்காங்கள்ல, விலங்குகள்லாம் உதவி செய்கிறாங்க. யாருக்கும் உதவி செய்கிறாங்கன்னா அதை வச்சு தான் இப்போ நான் வந்து கதை எழுத போகிறேன். என்னோடய திங்கிங்கில் காட்டில் வந்து உதவி செய்கிறாங்க, அதுக்கு அதோட நண்பர் விலங்குகள்லாம் உதவி செய்கிறாங்க. இதுதான் என்னுடைய கான்செப்ட். நான் ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். காட்டில் வந்து உதவி செய்வதை இப்போ நண்பர்கள் வந்து உதவி செய்வதை போல் வந்து நான் ஒரு கதை எழுத போகிறேன்னு என்னோடய ஐடியாவில் நான் டக்குன்னு தோணுனதை நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கதை எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி, நோட்ஸ் மாதிரி எழுத வச்சுக்கலாம். எழுத தெரியாத குழந்தைங்களுக்கு நீங்கள் கதை எழுத சொல்லிக்கிறதுக்கு போகிறீங்க, இல்லை நீங்கள் கதையெல்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்னா என்ன செய்யலாம்? உங்கள் அம்மா அப்பா கிட்ட இந்த கதையை நீங்கள் சொல்லலாம், இல்லை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சரியா? சில பேருக்கு எனக்கு வந்து எழுத வராது டக்குன்னு அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். எழுத நல்லா தெரிஞ்சவங்க இடத்துல என்ன செய்யணும்? நோட்ஸ் எடுத்துக்கணும். அப்போ நோட்ஸ் எடுக்கும்போது நான் எந்த பிளேஸில் எழுத போகிறேன், நான் யாருக்கு எழுத போகிறேன். இப்போ நம்ம சொன்னாங்க இல்லையா, யாரை வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த குட்டி வயசா, எந்த ஏஜ் கேட்டகரி, இப்போ நான் 5 வயசு வரையும் அவங்களுக்கு படிக்க தெரியாது, அப்புறம் அவங்களுக்கு 7 லெட்டர்ஸ் அறிமுகப்படுத்துகிற வயசு. இப்போ 5, 6 வயசு நம்ம வந்து அறிமுகப்படுத்தும் போது குட்டி குட்டி வேர்ட்ஸை வந்து அறிமுகப்படுத்துவோம். அப்புறம் 6, 7, 8 வயசு வந்து ஓரளவு படிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காடுகள் சம்பந்தமாக, விலங்குகள், பறவைகள், இப்படியெல்லாம் கதையை வந்து கொண்டு போகலாம். அப்புறம் கொஞ்சம் போக போக நம்ம பெரிய பிள்ளை ஆகிடுவோம் இல்லையா? அப்போ மனுஷங்களையும் அந்த கதையில் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு மேலே பெரிய பிள்ளைங்க போகிறாங்க, ஒரு 10 வயசுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? ரொம்ப அந்த ஸ்பேஸ் பற்றி பிடிக்கும், ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக ரொம்ப பிடிக்கும், சயின்ஸ் சம்மந்தமாக பிடிக்கும். யாருக்கு சயின்ஸ் பிடிக்கும்? ரொம்ப இவ்வளோ பேருக்கு சயின்ஸ் பிடிக்கும். சயின்ஸை கதையாக வைக்கலாம். எப்படி எழுதலாம்? சயின்ஸை கதையாக வைக்கலாம்.
சயின்ஸை கதை எழுதுறேன், ஏதோ ஐடியா இருக்கா இருக்காவது? சயின்ஸ் கதை பிடிக்கும், ஆனால் சயின்ஸை கதையாக எழுதலாம், எப்படி ஆரம்பிக்கலாம்? சயின்ஸ் கதை நான் இப்போ நான் எழுத போகிறேன். இப்போது எப்படி மழை பெய்யுது, அதுதான் கதை. சாமி தண்ணி ஊற்றுனாங்களா? சரி, இப்போது மழை பெய்ய நம்ம சயின்ஸ் இப்போ சொன்னாங்க, இப்போ இவங்க சொன்னது தீமா வச்சுப்போம். நான் சயின்ஸ் கதை எழுத போகிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் நோட்டையும் ஒரு பேனாவையும் எடுத்துக்கிட்டு நான் சயின்ஸ் கதை எழுத போகிறேன் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு எழுத்தாளராக இப்போ நான் கீழே பேப்பர் எடுத்துகிட்டு உட்காடுறேன். நான் என்ன கதை எழுத போகிறேன்? சயின்ஸை கதையாக எழுத போகிறேன். அந்த கதையில் எப்படி மழை பெய்ய போகுது அப்படின்றது. சரியா? அவர் சொன்ன மாதிரி சாமி வந்து தண்ணி ஊற்றுனாங்க, அதனால மழை வந்தது அப்படின்னா அது சயின்ஸ் கதையாக இருக்க முடியுமா? சயின்ஸ் கதை தான் நான் சொன்னேன். அப்போது நான் என்ன செய்யணும்? சயின்ஸை தான் நான் அப்ளை பண்ணணும். அப்போ சயின்ஸ் படி மழை எப்படி வருதுன்னு அதை நான் ஸ்டோரியாக கொடுக்கணும். மழை வந்து எப்படி நீங்கள் வந்து வாட்டர் சைக்கிளில் நான் சயின்ஸை புக்கில் உள்ள மாதிரி சொன்னால் போர் அடிக்கும். ஆனால் கதையில் நான் சொல்லணும். எப்படியெல்லாம் சொல்லலாம்? நான் ஒரு 3rd 4th படிக்கிறேன், எனக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்களும் 3rd நானும் இப்போ 3rd தான். எவ்வளோ பெருசு இருக்கீங்க 3rd நீங்கள் போய் அப்படின்னு சில பேர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோ பெருசு இருக்கீங்க, நீங்கள் போய் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னு. சொல்லுங்கள், வச்சுக்குங்க. எனக்கு பிடிக்கல சார் எழுத்தாளர். நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸ்கூல் புக்கையும் அதுதான் சயின்ஸ் புக்கில் கொடுத்து கொடுமைப்படுத்துகிறாங்க. எனக்கு வந்து நீங்கள் கதையாக சொன்னால் தான் பிடிக்கும். அப்படி தான் வேணும். யார் சொல்கிறீங்க? மழை எப்படி பெய்யுதுன்றது உங்களுக்கு தெரியும். சரி, நான் சொல்லவா? இப்போ நான் என்ன கிளாஸ் படிக்கிறேன்? 3rd 4th. அப்போ நீங்கள் எல்லாருமே என் கிளாஸ் தான், என்னோடய கிளாஸ்மேட்ஸ் நீங்கள்லாம். அதுக்குன்னு என்ன செய்யணும்? உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்றாமலாம் கூப்பிட்றாதீங்கண்ணே, சரியா? அப்போது ஒரு காட்டில் பயங்கரமாக மழை பெஞ்சு வேணாம், அப்படி வேணாம், இப்படி ஆரம்பிக்கலாமா? சொட்டு சொட்டா தண்ணி சிக் சிக் என்று சொட்டி கொண்டிருந்தது. ஒரு ஊர்லேயே நான் ஆரம்பிக்கிறேன். நான் வயசான பாட்டி ஆயிடுவீங்க, என்னை பாட்டின்னு சொல்லிடுவீங்க இல்லையா? அதனால் நான் என்ன ஆரம்பித்தேன் இப்போது? அப்பா நான் பாட்டி இல்லைப்பா, நானும் உங்கள் வயசு தான் இப்போது, சரியா? அப்போது சொட் சொட் அப்படி தண்ணி எப்படி சத்தம் வரும் சொட்டும் போது? அது லெட்டர்ஸில் நான் காமிக்கணுமே, எழுத்துல. ஸோ இட் அப்படி எழுதணுமா? சரியா? இப்போது நம்ம ஒவ்வொரு கதைகள் எழுதும் பொழுது இப்போ நம்ம சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட சொட் டக் அப்படி தண்ணி சொட்டுச்சு நான் சொல்லி முடிச்சிருவேன். என்ன சத்தம் கேட்டுச்சு? எலியா? இடியா? டே இடி மாதிரியா தெரிஞ்சது. யானைன்றவங்க எத்தனை பேர் நம்புறீங்க? சரி பரவாயில்ல, நம்பலையா நீங்களாம்? நம்பிக்கை. சரி, யானை மாதிரி நான் சொல்லிடுறேன், நான் யானை மாதிரி தான் கத்துனேன், நம்புங்க. சிங்கம் மாதிரிலாம் கத்தலை, யானை மாதிரி தான் நான் கத்துனேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டோரியை சொல்லும் பொழுது நான் யானை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம ஏற்கனவே வந்து என்னதுடா கொரட்டை விடலை, யானை மாதிரி சிங்கம். சரியா? சிங்கம் வந்து என்ன செஞ்சது? கொரட்டை விட்டுச்சா? ஐயோ கர்ஜித்தது. நானே சொல்ல, இப்போ வந்து சிங்கம் வந்து கர்ஜிச்சது. கரெக்டாக சொல்லிட்டேன்னா? சரி, கரெக்டாக இருக்கா? நிஜமாக கரெக்டாக தானே இருக்குது. சரி, இப்போ ஒவ்வொரு விலங்குகள் பற்றியும் பறவைகள் பற்றியும் நம்ம கதை சொல்லும் பொழுது நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது இந்த குரல் வந்து வந்துடுது, அது ஆக்ஷன் நான் பண்ண முடியும். அப்புறம் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுவேன் நான். இப்போ நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது, இப்போ உதாரணமாக இங்கே ஒரு நாய்க்குட்டி வருது, வேகமாக இதுக்குள்ளே வந்து பூந்து ஒரு நாய்க்குட்டி வருது. அப்போ நீங்கள் அந்த நாய்க்குட்டி உள்ளே வருதுன்றதை எப்படி சொல்லுவீங்க? நாய்க்குட்டி உள்ளே வருதுன்னு சொல்லக்கூடாது, நாய்க்குட்டி அங்கேருந்து உள்ளே வந்துருச்சு எப்படி சொல்லுவீங்க? நாய்க்குட்டி வந்துருச்சு. சரிங்க, நாய்க்குட்டி இப்போ வந்தது, இங்கே உள்ளே வந்தது எப்படி சொல்லுவீங்க? ஓடி வந்தது. இப்போ நீங்கள் எழுதணும், அதை எழுதும்போது எனக்கு புரியணும், இந்த இடத்த நான் ஃபீல் பண்ணணும். நீங்கள் அதை ரைட்டில் எழுதணும். எழுதும்போது நான் இந்த நாய்க்குட்டி வந்ததை நான் ஃபீல் பண்ணணும். இது பயங்கர எழுத்தாளராக இருக்காங்க, எந்திரிங்க. இது பயங்கரமாக ஆக்ஷனோட கதை சொல்லியாக வேற மாறிட்டாங்க இவங்க. திடீர் என்று
ஒரு நூலகத்தில் ஒரு நாய்க்குட்டி புகுந்தது. அங்கிருந்த வாசிப்பாளர்கள் எல்லாரும் பயந்தனர். கை தட்டுங்க. அவங்க ஒரே பயங்கரமாக ஆக்ஷனாக சொன்னாங்களே, திடீரென்று வாசிப்பாளர்களாக பயந்தாங்களா? அப்படியா? அப்போது எங்கேருந்து வந்திருக்கு இது? என்ன பக்கம் இது? லெஃப்டா ரைட்டா? வலப்பக்கமா இலப்பக்கமா? ஆ, யாருக்கு ரைட்டு யாருக்கு லெஃப்ட்? உங்கள் பக்கமே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய இடப்பக்கத்திலிருந்து ஒரு நாய்க்குட்டி, இவங்க சொன்ன மாதிரி திடீரென்று ஒரு நாய்க்குட்டி உங்களுடைய இடப்பக்கத்திலிருந்து ஓடி வந்து அப்போ சிவப்பு சட்டையை தாண்டி, அப்போ அருகில் இருந்து அவருடைய புத்தக பையை தாண்டி அப்படியே மேலே போய் அந்த எல்லோ டிஷர்ட்டை தாண்டி குதிச்சு அப்புறம் மறுபடியும் வெளில போயிடுச்சு. சரியா? அப்போது முடிஞ்ச வரையிலும் நம்ம வந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு கதைகளில் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த ஆப்ஜெக்ட்ஸை இமேஜின் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க, இருக்கிறீங்க ப்ரெசன்ஸில். நீங்கள் இப்போ இல்லை, கற்பனையை எழுத போகிறீங்க. அப்போ என்ன செய்வீங்க? கற்பனையாக எழுதணும். உங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. காட்டில் மழை பெஞ்சுது, நல்லா பயங்கரமான காடு அது. இப்போ நீங்கள் காட்டுக்கு போனதே இல்லை. இப்போ மிருகங்கள் பற்றிலாம் பேசுகிறோம் இல்லையா, இப்போ மிருகங்கள் கூட நீங்கள் உள்ளே போயிருக்கீங்களா? யானை கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. யானையை பற்றிலாம் பேசுகிறோம்ல, யானை வந்து டான்ஸ் ஆடினுச்சு, முதல்ல இருந்தது, சிங்கத்தை மனுஷன் வேட்டையாடினா, சாரி என்னது, சிங்கமே வேட்டையாடிடுச்சு. இந்த 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 மொமெண்ட்லாம் நீங்கள் வந்து போய் அனுபவிச்சது இல்லையே. இப்போ பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கீங்களா? சிங்கம் வேட்டையாடினது, மனுஷன் வேட்டையாடினது, அப்புறம் வந்து சோப்பு போட்டது. அவங்க தானே சொன்னாங்க மனுஷனுக்கு சோப்பு போட்டு குளிக்க வச்சது. அதில் நீங்கள் பார்த்து அனுபவிச்சது, கிட்ட போய் நீங்கள் உணர்ந்தது கிடையாது. ஆனால் உங்களுக்கு இது எப்படி தெரியுது? என்னது மனுஷன் வேட்டையாடினதா? டிவி இல்லை, பக்கத்துலேயே போய் நீங்கள் போய் ப்ரெசன்ஸில் இருந்து யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? யானையை வந்து தொட்டு பார்த்துருக்கேன். காட்டுக்குள்ளேயே போய் லைவில் உள்ள காடு, நிஜமான காடு, அந்த காட்டில் போய் நான் தொட்டு பார்த்துருக்கேன். இந்த நம்ம சொல்கிற கதைகள் எல்லாத்தையும் யாரெல்லாம் உள்ளே போய் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ உதாரணமாக நம்ம வந்து யூஎஸ் பற்றி, அமெரிக்கா பற்றி எழுதுகிறோன்னா அமெரிக்காவுக்கு நம்ம போனது கிடையாது. ஆனால் நம்ம எழுதுகிறோம், எப்படி எழுதுகிறோம்? இமேஜினேஷன். அமெரிக்கா போயிருக்கீங்களா? சரி, போகாத கண்ட்ரிக்கு நம்ம எழுதுகிறோம் சில சமயம். நம்ம வந்து இமேஜின் பண்ணுறோம், கற்பனை பண்ணுறோம், அப்படி தானே? அப்போ அதே மாதிரி கற்பனை பண்ணும்போது நாம் இப்போ என்ன செய்யலாம்னா, காடுகள் பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ காட்டில் என்ன மாதிரி கதைகள் இப்போ நம்ம கொண்டு வரணும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். எப்படி 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 என்ன கதை எழுத போகிறோன்னு சொன்னோம்? சயின்ஸ். என்ன சயின்ஸ் கான்செப்ட் வச்சு எழுத போகிறோம்? மழை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சயின்ஸோடைய அந்த கான்செப்ட் எல்லாமே சொல்வீங்க, நான் கதையில் சொல்லணும். ஆனால் நான் என்ன கிளாஸ் படிக்கிறோம், 3rd 4th நான் எழுத போகிறேன். அப்போ நான் யார் வயசுக்கு எழுத போகிறேன், என்ன சூஸ் பண்ணியிருக்கேன், காட்டை நான் பிளேஸாக சூஸ் பண்ணுறேன், அதை நான் சயின்ஸை அப்ளை பண்ண போகிறேன். எதை எப்படி மழை பெய்யுதுன்ற கான்செப்டை வந்து சயின்ஸ் கதையை வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சொட்டுன்னு என்னது? அப்போது கதையில் எழுதும் பொழுது நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வார்த்தையால் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. உங்கள் எழுத்துக்களில் தான் எல்லாத்தையும் புரிய வைக்கணும். அது வலது பக்கமா, இடப்பக்கமா, இல்லை வந்து அது என்ன கலர் இருந்துச்சு, அந்த சிங்கம் வந்து எப்படி இருந்தது, வயசான சிங்கமா இல்லை குட்டி முயலா, அது அப்புறம் குட்டி கிளியா இல்லை பெரிய, அதாவது வயது முதிர்ந்த கிளியா, அது எப்படி இருந்ததுன்றது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி சொல்லி அந்த கேரக்டர் அறிமுகப்படுத்துகிறோம். நீங்கள் சொன்னால் மட்டும்தான், அதுவும் ரைட்டில் எழுத்தில் வந்து சொன்னால் மட்டும்தான் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அறிமுகமாகும். அப்படி தானே மற்றவங்களுக்கு தெரியும் அது எப்படி இருந்தது அப்படின்னு. இப்போ நீங்கள் நீ சொல்ல போகிறீங்க, உங்கள் வீட்டில் போய் சொல்லுவீங்க, ஸ்கூலில் போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்னை பற்றி சொல்ல போகிறீங்க. எப்படி சொல்லுவீங்க? நேத்தி வந்து கதை பயிற்சிக்கு போனோம், கதை எழுதுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? என்னை அறிமுகப்படுத்தும் போது எப்படி சொல்லுவீங்க? டீச்சர் அம்மா. அப்படியே நான் டீச்சர்லாம் கிடையாது உங்களுக்கு, நான் சொல்லிட்டேன் இல்லையா, நான் வரும்போது நான் வந்து மிஸ்ஸு கிடையாது, டீச்சர் கிடையாது, நான் உங்களை அடிக்க போகிறதில்ல. நேத்தி ஒருத்தவங்க வந்தாங்க, என்னை அறிமுகப்படுத்தும் போது எப்படி விஷுவல் பண்ணுவீங்க, அதை எப்படி சொல்லுவீங்க? அப்பா இவங்க பயங்கரமாக ஃப்ளாஷ் நியூஸாக பண்ணுறாங்கப்பா. சொல்லுங்க. விளையாண்டிங்களா? சரி. அப்போ என்னையே சொல்லும் பொழுது என்னோடய உருவத்தை முதல்ல சொல்லலாம், அப்படி தானே? உயரமாக இருந்தாங்க, அவங்க மூக்கு நல்லா நீளமாக இருந்தது, அப்படி தானே? அவங்க ரொம்ப அழகாக, உலகத்துலேயே ரொம்ப அழகாக அப்படியே
ம் சரி சரி கவனிச்சுக்கிறேன், அப்புறமா பேசிக்கிறோம் உங்கள்கிட்ட. அப்படி தானே எல்லோரும் மைண்ட் வைஸ் போகுது. அப்போது அந்த இப்போ சிங்கம் இல்லை புலி இல்லை முயல், நம்ம எதை பற்றி சொல்கிறோமோ இல்லை மனுஷங்க எதை பற்றி சொல்கிறோமோ. இப்போ மழை பெய்யுது, எப்படி மழையை இமேஜின் பண்ணுவீங்க? இப்போ வந்து மழை பெய்யறத வந்து சொல்ல போகிறீங்க. சடசன மழை பெஞ்சது, அப்புறம் அடமலை, அடடா அடமலை. சரி, அப்போது இப்போ இந்த மாதிரி பொருட்களை, அதாவது இந்த விஷுவல் பண்ணுறோம் இல்லையா, அதை கதைகளை கொடுக்க போகிறேன். இப்போ நான் கதை சொல்ல போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? சொட் சொட் என்று மரத்திலிருந்து, மரத்தின் கிளையிலிருந்து நீர்த்துளி, தண்ணி வடிஞ்சுன்னு சொல்ல முடியுமா? அப்போது இந்த இடத்த எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? கண்ணை மூடி நான் சொல்ல போகிறேன். மழை பெஞ்சு இப்போ முடிஞ்சிருக்கு. மழை பெய்து முடிந்து மரத்துலேருந்து சொட்டுனுச்சுன்னா தெரியாது. இப்போ மரத்தோட கிளையிலிருந்து இமேஜின் பண்ணி அதை சொல்லுங்களேன். அந்த மொமெண்ட் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். மரத்தோட கிளை இருக்குது, கிளையிலேருந்து தண்ணி சொட்டுது. அதை வந்து எனக்கு வந்து எழுத்தில் நான் எழுத போகிறேன். விஷுவல் பண்ணணும் எழுத்தில். எப்படி சொல்ல போகிறீங்க? அதை அப்படி கண்ணை மூடுங்க, அது எப்படி இருந்துச்சுன்றத சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னும் எதிர்பார்க்குறேன். அப்போ லேசாக வந்து சூரியன் வந்திருந்தது, லைட்டாக சூரிய வெளிச்சம். வெரி குட். சூப்பர். இன்னும் முத்து மாதிரி சூப்பர். நீங்கள் ரொம்ப அழகாக இன்னும் சொல்லுங்கள். அந்த மரத்தோட கிளையில் தண்ணி சொட்டுது. அந்த மூமெண்ட்டை நீங்கள் சொல்ல போகிறீங்க, அந்த நேரத்தை சொல்ல போகிறீங்க கதையில். பாரா, கவிதை நோட் பண்ணுங்க. பாருங்க, சூப்பர். வேற வேற பாரா, ஒரு தண்ணி சொட்டுற மொமெண்ட்டு. அந்த மொமெண்ட்டை நீங்கள் எப்படியெல்லாம் ஒரு கதையில் கொடுக்கலாம். அந்த நிமிஷத்தை நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுக்கு கற்பனை வரணும் அப்படின்னா கண்ணை மூடி அந்த மரத்துலேருந்து போன கிளை, அந்த கிளைக்கு கூட நீங்கள் இன்னும் அழகாக அந்த வர்ணனை கொடுக்கலாம். எப்படி இருந்தது கிளை பார்க்குறதுக்கு? பச்சை கலரில் இருந்தது, அவ்வளோதான். அது பச்சை கலரில் இருந்துச்சு, அதில் ஒரு இலையெல்லாம் இருந்துச்சு, அவ்வளோதான், முடிஞ்சுது. அப்போ அதில் வந்து குட்டி எறும்புகள்லாம் அப்படியே வந்து மழை விட்டுறதுக்கப்புறம் எறும்புகள்லாம் அப்படியே வரிசையாக போணுச்சுன்னு கூட நீங்கள் காட்சி விஷுவல் பண்ணலாம். அப்புறம் வந்து வண்டுகள்லாம் ரீங்காரம் விட்டுது அப்படின்னு சொல்லி விஷுவல் பண்ணலாம். அப்போது அந்த கிளைக்கே நம்ம அவ்வளோ வந்து விஷுவல் கொடுக்கலாம். அதாவது எழுத்து மூலம் நீங்கள் அப்படி கொடுக்கலாம். நீங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக சொன்னீங்க. முத்து மாதிரி இருந்தது, வானவில் மாதிரி இருந்துச்சு, அந்த சூரிய வெளிச்சம் அதில் பட்டுது, அதில் வந்து பளிச்சிருந்தது, இப்படி ரொம்ப அழகாக கொடுத்தீங்க இல்லையா? அதே மாதிரி நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது அந்த கிளின்னு தண்ணி சொட்டுறதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன ஆனிச்சு? தண்ணி போயிட்டு இருந்தது, அப்படியே சடன்னு மழை தண்ணி போயிட்டு இருக்கும் இல்லையா? அப்போ தான் உள்ளே வந்து ஒரு கிளி என்ட்ரு ஆகுது. கீ கீ அப்படின்னு கத்துறேன்னா கீ கீ. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? ரொம்ப அழகாக இருக்கே காடு அப்படின்னு கிளி வந்து இப்போ கேட்குது. எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நடந்த கதையெல்லாம் மைனா சொல்லுது. இப்போது வா கிளி, நல்லா இருக்கியா? இப்போ தான் வரியா? காட்டில் ஒரே மலை, ஒரே குதூகலம். இங்கே என்ன தெரியுமா நடந்தது? இந்த கரடியார் இருக்காரே, கரடியார் பயந்து இருந்தார். அப்போது அவர் பின்னாடியே யானையார் போய் ஒரே விட்டாரு பாரு, அப்படியே ஜருக்கு விட்டுட்டு சொன்னாலே எனக்கு சிரிப்பு தாங்கவே இல்லை. உடனே இப்போ கரடியார் திரும்பி பார்க்குறாரு. என்ன மைனா கொழுப்பா, என்ன நினச்சிட்ருக்க? என்னை ஏதோ சொல்லிட்டு இருக்க, நான் விழுந்தது உனக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்கா அப்படின்னு. ஐயோ, கரடியார் காதில் வாங்கிட்டாரு அப்படின்ட்டு இது ரொம்ப பயந்துட்டுருக்கு. நான் அப்புறமா சொல்கிறேன் அந்த கதையை அப்படின்னு சொல்லுது. உடனே இப்போ வந்து மைனா இருக்கு இல்லையா, அது உடனே மயிலை பார்க்குது. மயிலை பார்த்துட்டு இப்போ வந்து கேட்குது, ஆமாம் இந்த காட்டிலே ரொம்ப புத்திசாலி நீன் தான் சொல்லிக்கிறியே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எங்கே சொல்லு பார்ப்போம். உனக்கு அந்த மயில் எப்படி கத்தும்? அகவும் கோ அழகாக சொல்கிறாங்க. அவங்க மயில் கத்துறதை விட இவங்க செய்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. கோ கோ கோ
அப்படி தான் வந்து மயில் அகவுமா. அப்படி மயில் வந்து அப்படியே என்ன பண்ணிட்டு இருந்தது, அகவுனுச்சு. அப்போது அகவும்போது இப்போ வந்து கேட்டோடனே இது சொல்லுது, அம்மா நீ என்ன கேள்வி கேட்க போகிற, எங்கே சொல்லு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் கேள்வி கேட்குது, இந்த மழை எப்படி பெய்யுது எங்கே சொல்ல பார்ப்போம் அப்படின்னோடனே நேராக வந்து அதோட அந்த தோகை இருக்கு இல்லையா, அதை அப்படியே மைனா மேலே போட்டு தரன்னு அப்படி உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுது. ஆனால் உடையினு என்னை எங்கே அழைச்சிட்டு போகிறோம் மட்டும் கேள்வியே கேட்க மாட்டேன். நான் உடைய மழை வருதுன்னு தானே எப்படி வருதுன்னு கேட்டேன், எதுவும் தப்பா கேட்டேன், நான் விட்டுரு என்னைய விட்டுரு அப்படின்னு சொல்லி இந்த மைனா விட்டுன்னு கெஞ்சுது. இது நேராக போகுது வீட்டில். அதுக்கப்புறம் அடுப்பில் போய் விறகு பற்ற வைக்குது. நான் இனிமேல் உன்னிட்டு கேள்வியே கேட்க மாட்டேன், ஆளை விடு, நான் வீட்டுக்கு போகணும், விடு என்னை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு வேகமாக அடுப்பை பற்ற வைக்குது. இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் அடுப்பை பற்ற வச்சு அதை வைக்குது. அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றுது, அதில் இட்லி பாத்திரத்தில் மூடியை போடுது. எனக்கு இட்லியெல்லாம் வேணாம், நான் உன்ட்ட எதுவும் கேட்க மாட்டேன், விட்டுரு, நீ என்னை போட்டு இந்த இட்லி பாத்திரத்தில் அவிக்க போறியே, இனி விட்டுரு, இனிமேல் கேள்வி கேட்க மாட்டேன், நீ யாரும் இனிமேல் கிண்டல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதாக பயப்படுது. இது வேகமாக அடுப்பு இப்போ சூடாகிடுச்சு, அப்படியே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுது. இதுக்கப்புறம் இந்த மூடி எடுத்துகிட்டு போட்டுருச்சு. இதுக்கு ரொம்ப பயம் தாங்கலை. இன்றைக்கி நம்ம கேள்வி கேட்டது தப்பாகிடுச்சு, இன்றைக்கி நம்ம சட்னி தான் போச்சு, இன்றைக்கி நல்லா அவிச்சு ஜூஸ் புளிய போகுது அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்குது. இது உடனே என்ன செய்யுது, அந்த தண்ணி கொதிச்சது இல்லையா, மூடி போட்டுச்சு இல்லையா, அந்த மூடியை எடுத்து காமிக்குது. எடுத்தால் என்ன இருக்கும், எப்படி இருக்கும், தண்ணி வந்து அந்த மூடியில் பட்டு அப்படி நீர்த்துளி அப்படி ஊற்றும் இல்லையா, அப்போ சொல்லுது. அப்போ எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, இதுதான் எவாப்ரேட்னு சொல்லக்கூடாது. இப்போ வந்து அந்த ஹீட் வந்தது இல்லையா, அந்த ஹீட்டில் என்னது, எதனால் எவாப்ரேட் ஆகுது, நீர்த்துளிகள். அது எப்படி எவாப்ரேட் ஆகுது, பூமியிலேருந்து ஆகும்போது சூரிய ஒளி வந்து பட்டு அது வந்து நீர் வந்து ஆவியாகி அதுதான் வந்து மழையாக ரிட்டர்ன் வருது அப்படின்றது. இது இருக்கு இல்லையா, இதுதான் சூரியன், இந்த நெருப்பு இருக்கு இல்லையா, இந்த ஹீட்டு, இந்த வெப்பம் வந்து இது பட்டு இந்த தண்ணி வந்து கொதிக்குது இல்லையா, கொதிநிலையே ஆவியானுச்சு இல்லையா, இது மாதிரி தான் இந்த பூமியில் உள்ள நிலத்தில் என்னென்ன இருக்குது, எதெல்லாம் நீராக இருக்குது பூமியில், கடல், ஆறு, குளம், ஏரி, இது மாதிரி பூமியில் உள்ள நீரெல்லாம் நேரம் ஆவியாகி மறுபடியும் என்ன ஆகுது, மழையாக பொழியுது. இப்போ வந்து சாமி தண்ணி ஊற்றினாருன்னு சொன்னால் என்ன ஆகும், அது சயின்ஸ் கதையே ஆகாது. நம்ம வேணா இதுக்கு வந்து மாயாஜல கதைகள்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாயாஜல கதைகளில் வந்து இதை சொல்லலாம். இப்போது கதைகளில் வந்து இப்படி பிரிக்கும் பொழுது, இப்போது நம்ம சயின்ஸ் பற்றி சொல்லும்போது சயின்ஸ் மட்டும் சொன்னோம். இப்போ ராஜாராணி கதை சொல்ல போகிறேன். ராஜா இருக்காங்க, ராணி இருக்காங்க. என்ன ராஜா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, என்ன மேகி நூடுல்ஸ் சாப்பிட்டியா அப்படின்னு ராஜா கதைன்னு டைலாக் நான் கொடுக்குறேன். என்ன செய்வீங்க நீங்கள், என்னடா அது ராஜா ராணின்னு சொன்னாங்க, என்னடா இது ஸ்லாங்கில் எப்படி இருக்குது, மேகி சாப்பிட்டாங்களா அப்படின்னு. அப்போ ராஜா ராணி கதையை செய்யக்கூடாது. ராஜா ராணி கதை சொல்லும்பொழுது டைலாக் எப்படி எழுதுவீங்க, இருக்கிறாயாவா, வணக்கம் மகாராஜா நன்றாக இருக்கிறீர்களா அப்படின்ட்டு அந்த செந்தமிழ் சொல்லுவாங்க, தூய தமிழில் எழுதுவோம் இல்லையா, அந்த தூய தமிழில் நம்ம எழுதுவோம். இப்போ ஹிஸ்ட்ரி, இப்போ வந்து ஒரு காமராஜரை பற்றி எழுதுகிறோம், அப்துல் கலாம் பற்றி எழுதுகிறோம், பாரதியார் பற்றி ஸ்டோரி எழுத போகிறீங்க. உங்களுக்கு கதை தெரியும், பாரதியாரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், காந்தியை பற்றி தெரியும், நேருவை பற்றி தெரியும். இப்போ ஹிஸ்ட்ரி எழுத போகிறீங்க. அப்போ வந்து அவங்க காலமும் எப்போ இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே, எந்த காலத்தில் இருந்திருப்பாங்க, அந்த இயர்ஸ்லாம் நீங்கள் எப்போ பிறந்திருப்பாங்கன்னு வருஷம். இப்போ வந்து காந்தியோ அந்த வரலாற்றை பற்றி அவங்கள பற்றி பேசும்பொழுது இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள ட்ரெஸ்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா அவங்களுக்கு, அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது. அவங்க வந்து இந்த மாதிரி மதுரை நூற்றாண்டு நூலகத்தில் நிறைய கம்ப்யூட்டர்லாம் இருந்துச்சு, லைட் செட்டிங்லாம் இருந்து ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே வந்து இவங்க கதை எழுத சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் நோட் பண்ணிக்கிட்டாரு. அப்படி எழுத முடியுமா, எழுத முடியாது. அப்போது அதில் உள்ள காலங்களையோ அந்த வயசையோ அந்த வருஷத்தையோ நம்ம மாற்றவே முடியாது. அப்போ நம்ம வந்து எதெல்லாம் அப்ளை பண்ணலாம், அவங்க சின்ன வயசை வந்து நம்ம பார்த்ததில்ல, ஆனால் அவங்க ஒரு நிலைக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக சொசைட்டியில் வந்துட்டாங்க. இப்போ அவங்கள வந்து நம்ம எழுத போகிறோம், எப்படி அப்ளை பண்ணி எழுதலாம், சின்ன வயசு நம்ம பார்த்ததில்ல, பெரிய அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். அவங்க என்ன அச்சீவ், இப்போ ஒருத்தவங்க வந்து படித்து சாதிச்சிருக்காங்க, படித்து நிறைய பட்டம்லாம் வாங்கியிருக்காங்க, நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. அந்த குழந்தை சின்ன வயசில் எப்படி இருந்திருக்கும், அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப நல்ல பிள்ளையா, உட்காருனா உட்காரும், எந்திரிக்கனா எந்திரிக்கும்,
உங்களை மாதிரி இப்படி தான் ரொம்ப நல்ல பிள்ளையா அவ்வளோ டிசிப்ளினாக அந்த குழந்தை அப்படி இருந்திருக்கும். அப்படியா? அப்படியா? எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். உங்களை மாதிரி எல்லா குழந்தையும் என்ன செஞ்சுருக்கோம்? இதே மாதிரி சேட்டை பண்ணியிருக்கோம், இதே மாதிரி பல்லு தேய்க்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கோம். ஐயோ இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, நம்ம அம்மா சொல்லியிருப்பாங்களோ நேத்தியே ஃபோன் பண்ணி. இவங்கள மாதிரியே வந்து குளிக்கவே முடியாது, பனி பெய்யுது ஆனால் குளிக்கவே முடியாது. குளிக்கணுமா, வெந்நீர் போட்டு கொடுத்தாலும் என்ன செய்வீங்க? ஓகே முகம் கழுவியாச்சு, முகம் பளிச்சுன்னு இருக்குன்னு போதும். சாப்பாடா, ஐயோ இப்படிலாம் நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா? எல்லா குழந்தைங்களும் சின்ன வயசில் ஒரே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன விஷயத்தில் ரொம்ப இப்போ ஓவியர், ஒரு குழந்தை வந்து ஓவியராக வந்திருக்கு, பெரிய ஓவியரை பற்றி நம்ம எழுத போகிறோம், உலகத்துலேயும் ரொம்ப அழகாக வந்து ஓவியம் வரைஞ்சவங்க. அப்போ சின்ன வயசில் அந்த குழந்தை வந்து இதே மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த குழந்தை எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்? ஓவியங்களில் வந்து எப்போவுமே என்ன செஞ்சுருக்கோம்? ஓவியம் வரைஞ்சிட்டே இருந்திருக்கும். எதை பார்த்தாலும் வரைகிறதுக்காக முயற்சி பண்ணோம், ப்ராக்டிஸ் பண்ணோம். வரலைனாலும் அந்த குழந்தை அதை விடாது, திருப்பி 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 அதை முயற்சி பண்ணி வரைய ஆரம்பிச்சிருக்கோம். அப்போது ஒவ்வொரு வரலாற்று அந்த அறிஞர்கள், இந்த மாதிரி ஆளுமைகள், இவங்களை பற்றிலாம் நம்ம எழுதும்போது இந்த சேட்டைகள்லாம் வேணால் நீங்கள் குறும்புகளுக்காக போட்டுக்கலாம், ரொம்ப சுவாரஸ்யத்துக்காக. ஆனால் என்ன செய்யணும்? அந்த அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும் இல்லையா, அவங்க என்ன ஃபீல்டில் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இப்போ கரண்ட்டை கண்டுபிடிச்சவங்க, இல்லை வெளிச்சத்தை லைட்டை கண்டுபிடிச்சவங்க, அவங்கள எழுதும்போது சின்ன வயசில் அந்த குழந்தை தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன செஞ்சுருப்பார்? அப்போது சும்மா வந்தவொடனே எடுத்தோடனே லைட்டை கண்டுபிடிச்சிட்டு விட்டுருப்பாரா? இப்போ நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, இல்லை அந்த பொருள் எனக்கு வாங்கித்தாங்க, இல்லை வேஸ்டேஜ் பொருளை அதெல்லாம் செஞ்சு பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கற்பனையில் எழுத ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வரலாற்று கதைகள் பார்த்தோம், ராஜாராணி கதையெல்லாம் பார்த்தோம் இல்லையா? வேறு என்ன மாதிரி கதைகள் எழுதலாம்? அப்போது அடுத்தது காமெடியான கதைகள். இப்போ நீங்கள்லாம் கதை சொன்னீங்க, இப்போ 3 பேர் சொன்னாங்க அந்த கதையோடைய மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லிட்டு போனீங்க. இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறது நம்ம என்னென்னா அப்படின்னா நமக்கு அது எப்படி இருக்குது? போரிங்காக இருக்குல்ல. கடைசியில் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அந்த கதையை சொல்லும் பொழுது? இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அப்படி உங்கள் கதையிலேருந்து நீங்கள் தனியாக சொல்லாமல், ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? அவங்களுடைய மாறலை கதைக்குள்ளேயே சேர்த்து உள்ளே வச்சு சொல்லலாம். இப்போ உதாரணமாக என்ன கதை சொல்லலாம்? காக்கா வடை சுட கதையை சொன்னால் என்னை திருப்பி அடிச்சிருவாங்க எல்லாரும். வேறு ஏதாவது ஒரு மாரல் சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு மாரலை வச்சு சொல்லுங்களேன். புதுசா மாரல், ஏதாவது மாரல் எனக்கு சொல்லுங்க. வயசான பாட்டின்னு நீ சொல்லிடுவாங்க, நான் இப்போ உங்கள் வயசில் இருக்கேன். ஏதாவது ஒரு மாரல் சொல்லுங்களேன் எனக்கு. தமிழில் சொல்லுங்க, தமிழில் ஏதாவது ஒரு மாரல். தினமும் ஃபோன் பார்க்கக்கூடாது. எப்பட்றா இவங்களுக்கு தெரிஞ்சுது? யாரெல்லாம் ஃபோன் பார்ப்பீங்க? லைட்டாக சரி, ஃபோன் அதிகமாக யார் பார்ப்பீங்க? ஹானஸ்ட்டாக என்ன பாதி பார்ப்பீங்க, அவங்க லைட்டாக, இவங்க பாதி, இவங்க ஓகே ஒத்துக்கிட்டாங்க முழுசாக பார்ப்பேன்ட்டு. சரி, நீங்கள் ஒருத்தவங்களா? சரி, இப்போ ஃபோன் பார்க்குறது யாரெல்லாம், அதுக்கப்புறம் கடைசியாக சொல்வீங்க யாரெல்லாம் டிவி பார்ப்பீங்க அதிகமாக? அது என்ன ஃபோன் எல்லாரும் பார்க்குறீங்க, அதாவது டிவியை விட ஃபோன் அதிகமாக பார்க்குறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஃபோன் பார்த்தா கெட்டதும் டிவி பார்த்தா நல்லதுன்ற மாதிரி ரொம்ப ஹானஸ்ட்டாக கை தூக்குறீங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு லீவே கிடையாது, எங்கே நீ போய் பார்க்க முடியும்? நேரமே கிடையாது உங்களுக்கு தான். யாரெல்லாம் லேப்டாப் பார்ப்பீங்க? சரி, அப்போ எப்போவுமே இந்த ஃபோனு, டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர், ஏன்னா நான் சொல்லும்பொழுது கடைசியில் நான் ஃபோன் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படிலாம் சொல்லுவீங்க. அதனால தான் அந்த கதையை இப்போ அந்த கதையை சொல்லலாமா? இப்போது என்னடா யானை, ஒத்துக்கிட்டிங்களா? இப்படி வான அளவுக்கு உயரமான ஒரு யானை, செம்ம உயரமாக இருக்குது அந்த யானை. அதே மாதிரி வான அளவுக்கு உயரமான ஒரு மரத்துலேருந்து ஒரு பழங்களை பறித்து சாப்பிடுது அது பசிக்காக. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கீழே அதுக்கு 2 நண்பர்கள் இருக்காங்க. யார் 2 நண்பர்கள் வச்சுக்கலாம்? சிங்கம், புலி. சிங்கம், புலிக்கு நீங்கள் வேறு பேர் வேணால் வச்சுக்கோங்க, சரியா? அந்த சிங்கமும் புலியும் 2 பேரும் யானை பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போது யானை நண்பா எனக்கோ பசிக்குது, பழங்களை பறித்து தரியா அப்படின்னு இப்போ சிங்கம் கேட்குது. சிங்கம் கேட்டது பழம் சாப்பிடாது, சரியா?
இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, இப்போ நான் என்ன சொன்னேன், நம்ம லாஜிக்கோட எழுதணும். இப்போ நான் எந்த வயசுக்கு நான் எழுதுறேன்னு நான் சொன்னேன். இப்போ 3வது 4வது பிள்ளை லாஜிக் கேட்குமா? லாஜிக் வந்து அவங்களோட கதைகள் எல்லாமே எப்படி இருக்கும், அவங்களுடைய இதில் இமேஜினேஷன் வந்து நிறையா இருக்கும். இப்போ அவங்க கதைக்கு இப்போ நம்ம வந்து 3வது 4வது அதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா அந்த பிள்ளை தான் உங்களை மாதிரி நிறையா கொஷின் கேட்கும். அந்த பிள்ளைக்கு தான் நம்ம வந்து பயபத்திரமாக பார்த்து எழுதணும். இப்போது இந்த கதைகளில் வந்து ரொம்ப கற்பனைகள் தான் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து தேவதைகள் பேசும், யானை கூட பேசலாம். இப்போ எங்கேயாவது பேசுமா, புலி பேசுமா, சிங்கம் பேசுமா, இப்போ கதையை எழுத முடியாது. அப்போது சில இடங்களில் அந்த வயதினர் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இப்போ நான் 11 வயசுக்கு எழுதுகிறேன். இப்போ வந்து 11 வயசில் வந்து ஒரு ஆளுமையை பற்றி நான் எழுத வரேன், இல்லை ஒரு அனிமல் ஸ்டோரி நான் எழுதுகிறேன், அனிமல்ஸை பற்றி நான் எழுதுகிறேன். இப்போ அனிமல்ஸ் வந்து பேசணுன்னா என்ன செய்வாங்க, அவங்க என்னை தூக்கி போட்டு ஒரே அடி அடிச்சிருவாங்க. இங்கேயாவது அனிமல்ஸ் பேசுமா, 6 வந்துட்டேன் நானும் குழந்தை கிடையாது போங்க அப்படின்னு சொல்லி திட்டுவீங்க இல்லையா. அப்போது இவங்களுடைய கதைகளில் விலங்குகள் பேசும், பறவைகள் பேசும், மரங்கள் பேசும், வானம் பேசும், மலை பேசும். அப்போது எந்த வயசில் லாஜிக் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும் கொடுக்கக்கூடாதுன்றத இந்த இடத்துல நீங்கள் முடிவு பண்ணணும். அப்போ அந்த இடத்துல வந்து லாஜிக்கை அப்ளை பண்ணணும். இந்த வயதுக்கு கற்பனைகளை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ அது வந்து கேட்குது, இது என்ன செய்யுது அப்படின்னா மரத்துலேருந்து பழத்தை பறித்து கொடுக்கறதுக்கு இப்படியே நீட்டுது. அந்த யானை அப்படின்னு கீழே மயங்கி விழுந்துருது. மயக்கடிச்சு கீழே விழுந்துருச்சு. எது? யானை. ஐயோ, நம்மளுடைய யானை நண்பனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நாமளாம் என்ன செய்வோம், மயங்கி கீழே விழுந்தா யானையை தூக்குற அளவுக்கு தைரியம் இருக்கு அவங்களுக்கு, அவ்வளோ ஸ்ட்ரென்த், அவ்வளோ தூக்கிட முடியுமா? அப்போ சின்ன லாஜிக்காவது கொஞ்சம் அப்ளை பண்ணல. அப்போ என்ன ஆகும், என்ன பண்ணலாம்? இப்போ யானை மயங்கி விழுந்துச்சு, என்ன செய்யலாம்? அப்படி அடே உங்கள் ஃப்ரெண்டு மயங்கி விழுந்துட்டா என்ன பண்ணுவீங்க, விட்டுட்டு ஓடி போயிடுவீங்களா? தண்ணி தெளிப்போம்ப்பா, தண்ணி தெளிக்கிறாங்க யானையோட முகத்தில். அப்பயும் இந்த யானை வந்து எந்திரிக்கவே இல்லை. அக்கம் பக்கத்தில் வெரி குட். இப்போ தண்ணி தெளித்து எந்திரிக்கலாம். அப்போ என்ன செய்யலாம், அடுத்த முடிவு நாம் என்ன செய்வோம், அக்கம் பக்கத்தில் கூப்பிட்டு யானை விழுந்துருச்சுன்னு சொல்லி ஜோக் அடிக்க போகிறோமா? என்ன செய்வோம் அடுத்தது, என்ன கேட்போம் அவங்கள்ட்ட, அக்கம் பக்கம் கூப்பிட்டு உதவி கேட்போம். இப்போ யானைக்கு இப்படி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் ரொம்ப கவலை, பக்கத்தில் யாருமே இல்லை. உடனே இவங்க எல்லாரும் ஒரே கவலையாக இருக்காங்க. யார், சிங்கமும் புலியும் ரொம்ப கவலையாக இருக்காங்க. அந்த நேரத்தில் எல்லாரையும் கூப்பிட்றாங்க, யாருக்கும் யோசனையே வரல என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ எல்லோரும் இப்படி யோசிச்சு இப்படி பேண்ட் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து என்ன செய்யலான்ட்டு ஒரு குட்டி முயல் அங்கேருந்து வருது. நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு. அப்போது இந்த நரி இருக்கு இல்லையா, வழக்கமாக நரி என்ன செய்யும் கதைகள்ல எல்லாம், தந்திரம் பண்ணும், கிண்டல் பண்ணும், வம்பு பண்ணும் இல்லையா. இப்போ சொல்லுது, நீ ஏன் குட்டி ஆண்டு இருக்க, நீ போய் யோசனை சொல்ல போறியா, உனக்கு போய் யோசனையெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி எது நரி வந்து இப்போ கிண்டல் பண்ணுது. இப்போ கிண்டல் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து சிங்கம் வந்து உடனே சொல்லுது, இங்கே பாருங்க நரியாரே, கொஞ்சம் வாயை மூடுங்க, அவன் சொல்கிற யோசனையும் கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு சிங்கம் சொன்னதுக்கப்புறம் யோசனை, சரி நீ உன்னோட யோசனை சொல்லு, இவங்கிட்ட போய் யோசனை நரியாரே அப்படின்னு சொல்லி இப்படி சிங்கம் இப்படி முறைக்குது. ஓ அப்படின்னு சொல்லி இப்போ நரி வந்து வாயை மூடிட்டு இப்படி ஒதுங்கிடுச்சு. இப்போ அந்த நேரம் பார்த்து இப்போ முயல் வந்து அந்த யோசனை சொல்லுது, நாம் வேணும்னா காட்டில் உள்ள எல்லா உயர்ந்த மிருகங்கள், வளர்ந்த மிருகங்கள், இவங்க எல்லாத்தையும் உதவி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி முயல் சொன்னதுக்கப்புறம் இப்போ காட்டில் உள்ள எல்லா மிருகங்களையும் இப்போ என்ன செய்கிறாங்க, கூப்பிட்றாங்க. அப்போ உதவி செய்யறதுக்கு எந்தெந்த மிருகங்கள்லாம் பெருசாக இருக்கும், உதவி முடியும் யானை தூக்குற அளவுக்கு? இப்போ நீங்களாம் என்னை தூக்க முடியுமா? நசுக்கி விட்டுருவீங்க, தூக்குறேன்ற பற்றி பிடிச்சி தள்ளி விட்டுருவீங்க. அப்போ தூக்கி கொண்டு போய் இந்த யானைக்கு மருத்துவம் பார்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்து அதை பிழைக்க வைக்கணும். அப்போ என்ன செய்வோம், எந்த மாதிரி விலங்குகள்லாம் கூப்பிடலாம்? ஒட்டக சிவிங்கி, வேறு டைனோசர், அப்புறம் இன்னும் கொஞ்சம் யானைகளை கூப்பிடலாம். யானையை தூக்குறதுக்கு யானை வரக்கூடாதுன்னு இருக்கா இல்லை, இன்னும் யானை வந்து நல்லா இருக்கும் இல்லையா. இப்போ இன்னும் கொஞ்சம் யானைகள் கூப்பிடலாம். நீங்கள் சொன்ன டைனோசர் இது மாதிரி பெரிய பெரிய விலங்குகள்லாம் கூப்பிட்றாங்க. இப்போ எல்லா விலங்குகளும் தூக்கிட்டு போய் பக்கத்தில் வந்து ஒரு வைத்தியர் இருக்கார். இப்போ காடாக இருக்கு இல்லையா, அவங்க ஒரு வைத்தியர் இருக்கிறதா அவங்க வந்து கேள்விப்படுறாங்க. அந்த வைத்தியர் யாராக வைக்கலாம், நம்ம என்ன மிருகமாக வைக்கலாம்? கரடியார், ஆந்தை, சரி ஆந்தையார் வச்சுக்கலாம். இப்போ ஆந்தை வந்து அங்கே வந்து வைத்தியம் பார்க்குது. ஆந்தையார் வந்து இப்போ வைத்தியம் பார்க்குறாங்க. அவங்க காட்டில் வந்து வைத்தியம் பார்க்கும்போது இன்ஜெக்ஷன் எடுத்து போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்க, அப்புறம் நீங்கள் டோக்கன் வாங்கிட்டீங்களா அப்படின்லாம் கேட்க முடியுமா? அப்போ என்ன செய்ய முடியும்?
டக்குன்னு உதவி பார்ப்பாங்க. காட்டில் வந்து வைத்தியம் பார்க்குறவங்க என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுவாங்க? அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா, கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு மாஸ்க்லாம் போட்டு அப்படியே சினிமாவில் வர மாதிரிலாம் டாக்டர் வர முடியுமா? காட்டில் வந்து வைத்தியம் பார்க்கணும், மருத்துவம் பார்க்கணும். அப்போ என்னவா இலைய மூலிகை, ஆமாம், மூலிகையெல்லாம் பறித்து இவங்க என்ன செய்கிறாரு, அந்த ஆந்தை டாக்டர் வந்து கையில் அப்படியே கசக்கிறாரு. கசக்கி அப்படியே சாறு எடுத்து அந்த யானையோடைய வாயில் வந்து இப்போ ஊற்றுறாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் யானை அப்போயுமே வந்து தூங்கிட்டுருக்கு. எல்லோரும் யானையை தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த கேப்பில் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியுமா? உடம்பெல்லாம் வலிக்கும், கையெல்லாம் வலிக்கும். ஐயோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா. இந்த கேப்பில் வந்து ஒரு குரங்கு ஓடி போய் சிக்கு ஓடி போய் காட்டில் உள்ள எலுமிச்சை மரத்தெல்லாம் பறித்து எடுத்து ஜூஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டு, ரொம்ப நன்றி குரங்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. இந்த கேப்பில் வந்து யானை கண்ணு முழிக்குது. சினிமாலெல்லாம் வரும் இல்லையா, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கண்ணு முழிப்பாங்க இல்லையா, அது மாதிரி யானை வந்து கண்ணு முழிக்குது. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து கேட்குறாங்க, இப்போது சிங்கமும் புலியும் வந்து கேட்குறாங்க, வைத்தியரே, ஆந்தை வைத்தியரே, எங்கள் நண்பனுக்கு என்ன ஆச்சு? இப்போ நண்பன் யானைக்கு நீங்கள் பேரும் கூட வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், இப்போது அணில் எப்படி கத்துது, அப்படின்னா ஆந்தை எப்படி கத்தும்? கும்கும்கா ஆந்தை எப்படி கத்து? யாராவது கத்தி காமிங்களேன். ஓ அப்படியா? இந்த அறிவுரை விடுற மாதிரிலாம் இருக்குது. எனக்கும் தெரியல ஆந்தை எப்படி கத்துன்னு. ஊம் அப்படின்னு கத்துமா. சரி, இப்போ வந்து கேட்டதுக்கப்புறம் இந்த ஆந்தைக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் நண்பனுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த ஆந்தையார் வந்து இப்போ பதில் சொல்லுது. நாம் என்ன கான்செப்டில் இந்த கதையை ஆரம்பித்தோம், என்ன தீம் வச்சு ஆரம்பித்தோம்? ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்டேன் உங்களுக்குலாம்? நான் என்ன தீமில் கதையை நான் ஆரம்பித்தேன்? நான் சொன்னேன் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி நீங்கள் சொல்லக்கூடாது, ஆனால் கதைக்குள்ளேயே மாரல் தெரியணும். நான் சொல்கிற கதைகள்லேயே மாரல் உள்ளே வந்துடணும். தனியாக நீங்கள் வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. எந்த கதையிலையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. கீழே வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு எந்த கதையும் நீங்கள் எழுதக்கூடாது. ஆனால் மாரல் சொல்லணும், ஆனால் கதைக்குள்ளேயே தெரியணும். என்ன செய்வீங்க? ஆமாம், அதிகமாக ஃபோன் பார்க்கக்கூடாது. யார் யாரெல்லாம் அதிகமாக ஃபோன் பார்ப்பீங்க, யார் யாரெல்லாம் அதிகமாக டிவி பார்ப்பீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். இப்போது கதையில் நீங்கள் மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லக்கூடாது. இப்போ கதைக்கிட்ட நான் கேரக்டர் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திட்டேன், கதையும் நான் நகர்த்திட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம முடிவில் இருக்கோம். என்ன செய்யலாம்? யாரையோ குத்தி குத்தி மயக்கமாயிடுச்சா? தூக்கம் வந்தனா அப்போ தண்ணி தெளிச்சா எந்திரிச்சிருக்கணுமே. வெரி குட், அதுவும் நல்ல கற்பனை தான். சூப்பர். வேற வேற சரி, இப்போ நான் சொல்லவா, அந்த கதையை நகர்த்திட்டு போவா? இப்போ கேரக்டர் அறிமுகப்படுத்தினேன், கதையும் நான் நகர்த்தி கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் முடிவு கிட்ட வரேன். ஆனால் நம்ம ஒரு ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டாமல் நீங்களாம் ஃபோன் பார்ப்பீங்களா, யார் டிவி பார்ப்பீங்கன்னு சொன்னேன். இப்போ ஆந்தை வைத்தியர் வந்து வைத்தியம் பார்த்துட்டாரு. டாக்டர் வந்து சொல்லணும்ல, இது ஆயிடுச்சு, இதனால இது காரணம்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்க சொன்ன மாதிரி அவன் சாப்பிட்ட பழம் வந்து விஷமாக இருந்துன்னு சொல்லி கதையை முடிக்கலாம். வேறு என்ன மாதிரிலாம் வந்து கதையை முடிக்கலாம்? சொல்லுங்கள். வேறு எதெல்லாம் சொன்னீங்க சொல்லுங்கள். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக சொன்ன, அவருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்களேன். ரொம்ப அழகாக கதையை கொண்டு வந்தார். அதே மாதிரி முடிக்கலாம். வேறு என்ன மாதிரிலாம் முடிக்கலாம்? நானும் ஏற்கனவே ஒரு மாரல் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு மயக்கம்னு வந்து விழுந்தாலே வந்து தண்ணி தெளிச்சா எந்திரிக்க முடியும். ஆனால் ஒரு ரீசனில் வந்து ரொம்ப ஓவர் டோஸ் ஆகி எந்திரிக்க முடியாது ஒரு காரணத்தில். வெயிட்னால. சூப்பர், வெரி குட். வேற? ஆப்பிள் சாப்பிடும்போது பாம்பு ஏதாவது பட்டுச்சா? வேற? வேற? தவளை வந்திருக்கும். வேற? நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், உங்கள் வாயை திறந்து. எது சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள். கெமிக்கல் சேர்த்துருக்கலாம். வெரி குட், சூப்பர். நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், இந்த மைக்கு பிடிச்சி. சூப்பர். எறும்பு. எறும்பு கடிச்சிச்சா யானையா? சரி.
வேற வெரி குட் சூப்பர். தேனி கடிச்சிருச்சு. ஓ எறும்பு காதுக்குள்ள போயிடுச்சு. வெரி குட் சூப்பர். பயங்கரமா எழுதுறீங்கப்பா. அடுத்தது நீங்க நீங்க வேற யானை வந்து இப்போ கண்ணு முழிக்கவே இல்லை, என்ன ஆயிருக்கும் காரணம்? வேற வேற நீங்க சொல்லுங்க. வெயிலா இருந்தது. வெரி குட் சூப்பர். வேற 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 நீங்க சொல்லலாமே. நீங்க சொல்லலாம். பாருங்க, இது ஓவர் எழுத்தாளர். இதெல்லாம் பழங்குள்ள அணிலிருந்து அதையும் சேர்த்து சாப்பிட்டு யானைக்கு மயக்கமாக வந்துருச்சு. பயங்கரமாக போயிட்டு இருக்கு கதையெல்லாம். விட்டுட்டோம்னா பயங்கரமாக யானைக்குள்ள நீங்கள் என்ன செய்வீங்க? சாரப்பாம்பை விட்டுருவீங்க. அடுத்தது யானையோட வயிற்றுக்குள்ளே முதலையை கூட விட்டுருவீங்க. என்ன அதுக்கப்புறம் வேற டீஹைட்ரேட் ஆயிடுச்சுப்பா. ட்ரிப்ஸ் போட்டுருவோம். ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருங்க யானைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க. வேற 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 நான் ஃபஸ்ட்டு சொன்னதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்காதே. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? நான் உங்கள்கிட்ட என்ன டிஸ்கஷன் பண்ணேன்? யாரெல்லாம் அதிகமாக ஃபோன் டிவி பார்ப்பீங்க, இந்த மாரல் வந்து கதையிலேருந்து தனியாக வரவே, மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ பழமை சாப்பிடும்போது படுத்துக்கிட்டு சாப்பிட்டுச்சுப்பா. ஐயோ செரிக்கலை, செரிமான கோளாறு. சரியா? அதுக்கு ஒரு ஊசி போட்டு ஒரு மாத்திரையை போட்டு உள்ளே தள்ளிடுவோம். இல்லை வாக்கிங்காவது போயிட்டு வந்து அந்த யானை படுத்துருக்கலாம். சாப்பிட்டோடனே படுக்கக்கூடாதுன்னு சொன்னால் கேட்குதா அந்த யானை? வேற ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு தனியாக தெரியக்கூடாதுன்னு. வெரி குட். கைத்தட்டுங்க. அதிகமாக ஃபோன் டிவி பார்த்ததுனால தான் இப்போ வந்து இந்த ஆந்தையாட் வந்து கேட்குறாங்க இல்லையா, ஆந்தை டாக்டர்கிட்ட வந்து இப்போ யானைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு காரணம் வந்து உங்கள் நண்பனான யானை இருக்கு இல்லையா, அதிக நேரம் ஃபோனும் டிவியும் பார்த்தா இப்படியா பாதிப்பு வரும். ஃபோன் டிவியெல்லாம் பார்க்கலாம், அதுக்குன்னு அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா இப்படி தான் வரும். அதனால தான் எங்கள் நண்பன் தண்ணி தெளித்து கூட எந்திரிக்கலையா. ஆமாம் அவங்க நண்பனுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய கண்ணோட பகுதியிலேருந்து சேர்த்து பாதித்து மூளையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நீங்கள் தண்ணி தெளித்து கூட எந்திரிக்க முடியாத சூழல் வந்து இந்த யானைக்கு வந்துருச்சு. அப்படிங்கிறதுக்கப்புறம் இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, என்கிட்ட இதுக்கு வந்து கேட்குற அப்படின்னு ஆந்தையார் சொல்லுது. அப்போ நீங்கள் கதையில் எழுதக்கூடாது, சும்மா ஜோக்குக்காக உங்களுக்கு சொன்னேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஆந்தை என்ன யோசனை சொல்லலாம், என்ன காரணமாக இருந்திருக்கு? அடே காட்டில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம்ப்பா. எலக்ட்ரிக் ஷாக்லாம் சுவிட்ச் போர்டெலாம் எங்கே போகிறது, ஹெவி காஸ்ட் ஆகிடாது இல்லையா? ஆமாம், உங்கள் நண்பன் வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கு அப்படின்னா அவங்க தானே காப்பாற்ற முடியும். அவங்க அம்மா அப்பா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அதிக நேரம் யார் கூட இருப்பீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூடயா அம்மா அப்பா கூடயா? ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஸ்கூலில் அதிக நேரம் இருப்பீங்க, அப்படி தானே? லீவ் டேஸில் தானே அம்மா அப்பா கூட இருப்பீங்க. அப்போது இவங்கெல்லாம் வந்து காட்டில் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்காங்க. அப்போது உங்கள் நண்பன், யானை நண்பன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து க்யூர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அவனை வந்து ஃபோன் டிவி பார்க்க விடாமல் நீங்கள் பண்ணணும். சொன்னால் கேட்போம் நாமெல்லாம், ஃபோன் டிவி பார்க்காதீங்கன்னு சொன்னால் கேட்போம். நீ என்ன சொல்கிறது, நீ ஒழுங்கா நீ தானே பார்ப்ப, அது நானும் தான் பார்ப்பேன் போ அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒம்புழுப்போம் இல்லையா. அப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன நல்ல விஷயம் பண்ணும்போது அதை செய்யலாம், செஞ்சு காமிப்போம். என்ன செய்வோம் அப்போது? நம்மளும் பார்க்காம இருக்கலாம். வேறு அடுத்தது இன்னும் ஃபோன் டிவி நம்ம பார்க்கக்கூடாது. ஜாலியாக விளையாடலாம். இன்றைக்கி நீங்கள் வந்து இப்போ வீட்டில் இன்றைக்கி சண்டே இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் 10 மணிக்கா காலையிலே எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு 9 மணிக்கு நீங்கள் ஃபோனை கையில் எடுத்திருந்தாலும் ஒரு மதியானம் 1-2 மணி வரையும் சமைச்சு சாப்பிட்ற வரையிலும் உங்கள் கையில் ஃபோன் இருந்திருக்கும், அப்படி தானே? இல்லை ஃபோன்லாம் நான் பார்க்க மாட்டேன், நீங்கள் சும்மா சொல்லாதீங்க அப்படின்றவங்க யார்? நான் ஃபோனே பார்க்க மாட்டேன், நான் இவ்வளோ நல்ல பிள்ளை தெரியுமா? வெரி குட், கை தட்டுங்க. நிஜமாவே வா, வெரி குட். அவருக்கு பெரிய கை தட்டுங்களேன். இப்போது இந்த ஆமை இருக்கு இல்லையா, அது ஆந்தை இருக்கு இல்லையா, அது இப்போ சொல்லுது, என்ன சொல்லுது, உங்கள் நண்பன் வந்து ஃபோன் டிவி பார்க்காம இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலான்ட்டு. அப்போ இந்த இடத்துலையும் இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. அப்போ யார் வந்து மறுபடியும் யோசனை சொல்கிறது?
முயல் என்ன சொல்லும், எப்படி சொல்லும், முயல் எப்படி பேசும்? நீங்கள் கதையெல்லாம் சொன்னீங்க இல்லையா, கதை சொல்லும்போது இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அதே மாதிரி அந்த விலங்குகள் மாதிரி பேச தெரியலனாலும் குறைஞ்சபட்சம் வாய்ஸ் மாடுலேஷன் நீங்கள் கதை சொன்னீங்க. நான் இப்போ நாளைக்கெல்லாம் உங்களுக்குலாம் அடுத்த வாரம் நீங்களாம் விமர்சனம் பண்ணுவீங்க, நூல் விமர்சனம், இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி கதைகள்லாம் பேசுகிறீங்க இல்லையா, அப்போது நீங்கள் ஒரே கதையை ஒரே டோனில் சொல்லாமல் எப்படி சொல்லலாம்? நீங்கள் வாய்ஸ் மாடுலேஷனை ட்ரை பண்ணுங்களேன். உங்களுக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்குன்னு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களே கவனிப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கதை சொல்லும்போது ஃப்ளாட்டாக ஒரே மாதிரி சொல்லாமல், இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? போர் அடிச்சுதா இல்லை ஓகே ஜாலியாக இருந்ததா? ஜாலியாக இருந்துச்சு. அப்போ வாய்ஸ் மாடுலேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஒன்று இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்குது. உங்களுக்கே வந்து நிறைய குரல் வந்து பேச தெரியும், அது உங்களுக்கே தெரியாது. சில நேரம் நீங்கள் யானை மாதிரி பேச ட்ரை பண்ணியிருப்பீங்க, பூனை மாதிரி பேச ட்ரை பண்ணியிருப்பீங்க. இப்போ பூனை பேசுனுச்சுன்னா அப்படி இல்லை, பூனை வந்து கத்துறது உங்களுக்கு தெரியும். பூனையோட குரலை நீங்கள் ஸ்பீக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, பேசுனீங்கன்னா எப்படி பேசுவீங்க? இப்போ வணக்கம்னு சொல்வீங்க, இப்போ பூனை வந்து வணக்கம்னு சொல்லுது, எப்படி சொல்வீங்க? வணக்கம் அப்படி சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இப்படி தானே பூனை பேசும். சாப்பிட்டீங்களா? நீங்கள் ஏன் ஃபோன் டிவி பார்க்குறீங்க? மியாவ். இப்படி வந்து பூனை பேசினா சும்மா அவங்களுக்கு அப்படியே வரலைனாலும் நீங்கள் முடிஞ்ச வரையிலும் இந்த குரலை வந்து மாற்றி பேசலாம். இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா கதையில், இப்போ வந்து இதை மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ அவங்க கவனிக்கலாமா? இப்போ அவங்க நண்பர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தினமும் நிறையா விளையாட வைக்கிறாங்க. அப்புறம் நிறைய நேரம் கதை பேசுகிறோம், நம்ம கதை பேசலாம். அப்போ தான் வந்து அந்த முயல் வந்து ஆலோசனை கேட்டதுக்கப்புறம் முயல் சொல்லுது, நான் ஒரு யோசனை இப்பயும் சொல்லட்டுமா? மறுபடியும் என்ன வருது இடையில உங்களுக்கு? நரி. மறுபடியும் நீ யோசனையா? யோசனை ஏதோ நல்ல விதமாக நடந்துருச்சு, அதுக்குன்னு ஒவ்வொரு தடவையும் நீ யோசனை சொல்ல வந்துடுவியா? மறுபடியும் யார் மிரட்டுவாங்க? அதை இப்போது நீங்கள் வேறு யாரவே மிரட்டுற ஆளாக போட்டுக்கலாம், சரியா? அடுத்தது இந்த யானையை வந்து வாய மூறியா, அவன் யோசனை சொல்லட்டுமே, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்லி யானையை கூட பேச வைக்கலாம். இப்போ வந்து முயல் யோசனை சொல்லுது, நம்ம நண்பன் வந்து அதிக நேரம் நம்ம கூட விளையாடலாம், அப்புறம் நம்மள கதை பேசலாம், வேணும்னா இங்கே மதுரை லைப்ரரிக்கு அழைச்சிட்டு வந்து அவனை கதை கேட்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ இந்த மாதிரி அவங்க 2 பேரையும் அவங்க நேரத்தை வந்து பொழுத போக்குறதுக்கு இந்த மாதிரி ஐடியா சொல்லி இவங்களாம் ரொம்ப இருக்காங்க. மறுபடியும் ரீசெக்கப் வரணும் இல்லையா, மறுபடியும் மருத்துவர் வர சொல்லுவார் இல்லையா, மறுபடியும் வந்து அந்த மருத்துவர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ யானை நண்பனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் என்ன, ஃபோன் டிவி பார்க்காத வரையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் ஃபோன் டிவி பார்த்தா என்ன ஆகும்? கண்டிப்பாக அவங்க உயிருக்கே ஆபத்து, நீங்கள் தான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆந்தி வந்து ஆந்தி டாக்டர் வந்து சொல்லி முடிக்கிறாரு. இந்த கதையில் நான் வந்து இந்த கதையினுடைய மாறல் என்ன தெரியுமா? நான் சொல்லணுமா? இது சொல்ல தேவையில்லை. அப்போது ஒவ்வொரு கதையும் முடிவுலையும் நீங்கள் வந்து மாறல் சொல்ல தேவையே இல்லை. இப்போ நான் என்ன செஞ்சேன், கதைக்குள்ளேயே நான் மாறல் வச்சு தான் நான் சொன்னேன். அப்போது ரொம்ப எளிமையாக நீங்கள் கதைக்குள்ளேயே மாறல் வச்சு இதை நகர்த்திட்டு போகலாம். யாருக்காவது பிரேக் தேவையா? போர் அடிக்குதா? போர் அடிக்கலையா? அப்படியே நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா, உங்கள் நோட்டு பேரெல்லாம் அப்படியே கீழே அப்படியே வைங்க, இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு சரியா, நான் அப்படின்னு சொன்னால், மேலே அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே கூடாது. நாங்கள் எப்போவுமே அதானே செய்வோம், நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படி தானே, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கக்கூடாது. நான் மேலே வணக்கம் வணக்கம், நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கக்கூடாது ஆனால் செய்யணும். இப்போ நான் மேலேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அடுத்தது கீழே. கீழே வந்து இப்படி கையை வச்சுருக்கணும். நான் கீழேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? மேலே. மேலே அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்யணும், ஆக்ஷன் செய்யணும். மேலே மேலே, கீழே, கீழே, மேலே. இங்கே யார் வந்திருக்காங்கன்னு தெரியுதா? அவங்க யார் உங்களுக்கு? சார், என்ன சார் இவங்க?
அவங்க பேர் தெரியுமா? மதிப்பிற்குரிய மயில்சாமி அண்ணாதுரை அவர் வந்திருக்காங்க. வரவேற்கலாமா அவங்கள கைத்தட்டி? நன்றி சொல்லலாமா? நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கலாம் இல்லையா? உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் பற்றிலாம் நிறைய இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்ததில்ல, ஏதாவது உங்களுக்கு கேட்குறதுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேட்கலாமா? வாங்க, யாராவது பேசுங்க, வந்து வாங்க. சயின்ஸ் யாருக்கு பிடிக்கும்? பயாலஜி ஏன்ப்பா பிடிச்சி? ஏன் பயாலஜி உனக்கு பிடிக்குது? உனக்கு ஏமா கெமிஸ்ட்ரி பிடிக்கும்? ஆ, இன்ட்ரெஸ்டிங்காக கலர்ஃபுல்லாக வருது, சம்திங் கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தெரியுமா? நம்ம உடம்புலேயும் கெமிஸ்ட்ரி என்னென்னு இருக்குது தெரில, படிக்கல. வெரி குட். மெடிசன் பயாலஜியில் வருமா கெமிஸ்ட்ரியில் வருமா? மெடிசன் சாப்பிட்றீங்களா, அது பயாலஜியா கெமிஸ்ட்ரியா? கெமிஸ்ட்ரி. எதுக்காக யூஸ் பண்ணுற கெமிஸ்ட்ரி? அது எப்படி ஒர்க் ஆகுது? கெமிக்கலாக உள்ளே போயிடுச்சு, மெடிசன் சாப்பிட்டேன், உள்ளே போய் நடக்கிறது பயாலஜிக்கலா கெமிஸ்ட்ரியா? உடம்பு சரியாகணும். காய்ச்சல் வந்துருச்சு, காய்ச்சல் வர்றதுக்கு நீங்கள் மருந்து குடிக்கிற, மருந்து குடித்தா காய்ச்சல் சரியாகுது. இப்போ அது என்ன மாற்றம்? பயாலஜிக்கல் சேஞ்சா கெமிஸ்ட்ரிக்கல் சேஞ்சா கெமிக்கல் சேஞ்சா? யோசிச்சுக்கோ, யோசிச்சு சொல்லு. ஓகே, வாழ்த்துக்கள். யோசிங்க. ஓகே, தேங்க்யூ சொல்லலாமா? தேங்க்யூ. சாப்பாடு நேரம் உங்களுக்கு போவோம் இல்லை? இல்லை, 1 மணி வரையும். உட்காரலாமா? நீங்கள் இப்போ சந்திச்சிங்க இல்லையா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. நீங்கள் போய் நேரில் போய் அப்பாயின்மெண்ட் போய் வாங்கினாலும் சந்திக்க முடியாது. ஏன்னா நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டுக்கலாம். நான் மட்டும் என்னை மட்டும் குழந்தையாக இருந்தேன்னு வச்சிங்களேன், நீங்கள் எப்படி இது படிச்சிங்க, எங்கே போனீங்க, இந்த வேலைக்கு நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, எந்தெந்த புக்ஸ்லாம் படிச்சிங்க, நீங்கள் சின்ன வயசில் எப்படி இருந்தீங்க, எங்களை மாதிரி சேட்டை பண்ணீங்களா, இது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கலாம் இல்லையா? இங்கே நிறைய பேருக்கு ஸ்பேஸ்க்கு போகிறத பற்றிலாம் நிறைய ஐடியாஸ் இருக்கும், அப்படி தானே? ஸ்பேஸில் எப்படி வேலைக்கு போகலாம், அடே அங்கே ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்களா? தப்பு பண்ணிட்டாங்களே, இப்போ தப்பு பண்ணிட்டாங்களே. சரி, இவங்களுக்கு புதுசாக நீங்கள் இதே மாதிரி நம்ம அறிமுகப்படுத்துகிறாங்களே, அப்படி வந்தால் நீங்கள் யாரும் கூச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வெக்கப்படணுமா அப்படிலாம் அவசியமே இல்லைங்க. தப்பு பண்ணிங்களா? இல்லை, அவங்க உங்களை அடிக்க போகிறாங்களா? அப்படி எதுவும் கிடையாது. பார்த்து முடிங்க, அவ்வளோதான். போதுமா? முடிஞ்சிருச்சு. இப்போ என்னை பார்க்கலாமா? நான் அது மாதிரிலாம் பண்ண தெரியாது, எனக்கு ஒன்றுலாம் பண்ண தெரியாது. இப்போ யாராவது வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்க முடியுமோ வாய்ப்பு கிடைக்கும்போது ரொம்ப தொல்லை பண்ண வேணாம். முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து டக்குன்னு கேட்டுருந்துருக்கலாம், இல்லை அவங்க பக்கத்தில் வந்து விஷ் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை அவங்க கிட்டே போய் நீங்கள் ஃபோட்டோவாதி எடுத்துருக்கலாம் இல்லையா? நம்ம ஒரு நடிகர்களை பார்க்கல இல்லையா, எவ்வளோ பெரிய ஆளுமை அவங்க. இப்போ என்ன சொன்னாங்க, அவங்க யார், அவங்க வந்துட்டு போனவங்க யார்? அவங்க பேர் என்ன சொன்னேன்?
ஆ மலைசாமி இல்லை, மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் அப்படின்ற ஒரு பெருமை இருக்கு இல்லையா நமக்கு? தமிழர்கள்லேயே சாதித்த மிகப்பெரிய ஆளுமை அவங்க. அவங்கள வந்து நீங்கள் எந்திரிச்சிருந்து ஹானர் பண்ணியிருக்கலாம், விஷ் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ நமக்கு முன்னாடி நீங்கள் நடிகர்கள்லாம் வந்து வருவாங்க இல்லையா, பெரிய சினிமாவில் பார்க்குற ரெகுலர் ஆக்டர்ஸ்லாம், அவங்களுக்கு முன்னாடி போய் ஃபோட்டோ எடுக்கிறதோ இல்லை நீங்கள் போய் அவங்களுக்கு விஷ் பண்ணுறதோ தேவையில்லை. நீங்கள் முக்கியமாக வாழ்க்கையில் சாதித்தவங்க, அறிவியல் விஞ்ஞானிகள், அறிஞர்கள், பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, நம்ம பெரிய அச்சீவ் பண்ணவங்க, அவங்க எல்லோரும் என்ன செய்யணும்? நம்ம எப்போவுமே எந்திரிச்சிருந்து ஹானர் பண்ணணும், போகும்போது நன்றி சொல்லணும், அவங்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்கலாம், மரியாதை ரெஸ்பான்ஸாக நடந்துக்கணும். ஓகேவா? இப்போ அவங்க போகும்போது அவங்க உங்களை வாழ்த்துக்கள் சொன்னாங்க, அப்போ நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சீங்க? அப்படியே ரொம்ப குனிஞ்சிக்கிட்டீங்க. அப்போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ என்ன செய்யலாம்? வாங்க, வெல்கம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். இல்லை வணக்கம் சொல்லலாம். எடுத்தோடனே நம்ம தமிழில் சொல்லணும்னா வணக்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 கையும் எடுத்து வரவேற்றிருக்கலாம். போகும்போது நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள வந்து நன்றி சொல்லியிருந்திருக்கலாம். உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு தான் சொன்னாங்க. அது பெரிய விஷயம். இப்போ நீங்கள்லாம் வந்து அவங்க பக்கத்தில் இருந்து பார்க்குறதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கொடுப்பினைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நடந்திருக்கு உங்களுக்கு. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ரொம்ப அசால்ட்டாக வந்துட்டு அப்படியே உட்காந்துருந்தீங்க. அப்போ நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் நெட்டில், யார் அந்த மயில்சாமி எழுதி வச்சுக்கலாமா? இன்றைக்கி நீங்கள் பார்த்தது யாருன்னு போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் வந்து நான் சொல்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ இவங்கள்ட்ட போய் பேசாமல் இருந்துட்டோமா, நம்ம எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கலாம் அப்படின்னு. சரியா? எழுதி வச்சிங்க, இன்றைக்கி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள்னு எழுதி வச்சுங்க. நீங்கள் போய் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து நான் சொன்னது சரியா தப்பா, அவங்க சொன்னாங்களே அவங்கள வந்து வெல்கம் பண்ணுன்னு சொன்னாங்களே, நம்ம அதுக்கு செய்யாமல் இருந்துட்டோமே ச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்புறம் ஃபீல் பண்ணி பாருங்கள். இனிமேல் அவர் சர்ச் பண்ணி பார்க்கலாமா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் எந்த ஊரில் பிறந்தார், அப்புறம் வந்து அவர் எங்கே வளர்ந்தார், எப்படியெல்லாம் வேலைக்கு போனாங்க, அவங்க எப்படியெல்லாம் படித்தாங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கலாம். சரியா? எழுதி ஞாபகம் இருக்கா? அப்போ இவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்கா? கேட்டால் போகும்போது கேட்குறேன், அவங்க பேர் என்னன்னு கேட்பேன், கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். எழுதி வச்சுக்கலையா? அப்போ நீங்கள் எழுதி வச்சுங்க, எல்லாமே முக்கியம். இப்போ கதைகளில் நம்ம வந்து வரிசையாக பார்த்தோம். நேரம் டைம் என்ன? ஓகே. இப்போ கதைகளில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? எதெல்லாம் தேவைன்னு சொன்னோம்? இடம், அப்புறம் எந்த வயசுக்கு. எழுதியிருக்கீங்களா? நோட்ஸ் எடுத்துட்டிங்களா எல்லாரும்? அப்புறம் எதுக்கு நோட்டு பேனை வச்சுட்டு உட்காந்துருக்கோம் நம்ம? இடம், எந்த பிளேஸில் எழுத போகிறீங்க, பிளேஸ், எந்த ஏஜுக்கு நீங்கள் எழுத போகிறீங்க, அப்புறம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி தனியாக வரலாமா? மாரல் ஆஃப் த ஸ்டோரி கதைக்குள்ளேயே சேர்ந்து வரணும். அப்புறம் டயலாக்ஸ். என்ன டயலாக்ஸ்? ராஜா காலம்னா ராஜா காலம்தான். இப்போது இதே வந்து ஸ்பேஸில் போய் இப்போ நீங்கள் 2025 போய் எழுத போகிறீங்க. வணக்கம், இந்த நிலவு ஏன் இவ்வளவு அழகாக இருக்கிறது, எப்படி இவ்வளோ வெண்மையாக இருக்கிறது இப்படின்னு போய் இப்போ போய் பேசுவாங்களா? இந்த காலத்தில் எழுதும்போது அப்போ அதை செய்ய முடியாது. அப்போது எந்த காலத்தில் நீங்கள் என்ன லொக்கேஷனில் எழுதுறீங்களோ அது. அப்புறம் முக்கியமாக என்னது? லாஜிக்கு. அப்போ லாஜிக் எழுதும்போது எந்த வயசுக்கான லாஜிக்கை எங்கே உடைக்கலாம், எங்கே உடைக்கக்கூடாதுன்ற ஒரு கான்சியஸோடு நம்ம எழுதணும். நம்ம சொன்ன மாதிரி இப்போ பெரிய பிள்ளைங்களுக்கு எழுதும்போது காக்கா பேசுனுச்சு, மிருகங்கள் பேசுன்னு என்ன செய்வாங்க? ரொம்ப அழகாக பண்ணுறீங்க, அப்படி செஞ்சு காமிங்க, எதிர்த்து இங்கே வந்து செஞ்சு காமிங்க, எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா அந்த அந்த ரியாக்ஷன்ஸ் பயங்கரமாக. அப்படின்னு போயிடுவாங்க. அப்படின்னு போயிட்டு அப்படி திட்டுவாங்க, எங்கேயாவது காக்கா அது பேசுமா அப்படின்ட்டு. அப்போ குட்டி பசங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எழுதணுன்ட்டு, அப்படி எழுதலாம். சரியா? அப்படி எல்லோரும் கொஞ்சம் முடியெல்லாம் எழுதிட்டீங்க, நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? எழுதியாச்சு, அப்படி மூடி வைக்கலாமா? இப்போது அப்படியே கொஞ்சம் எல்லோரும் எந்திரிங்களேன். இப்போ எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சுதான் இல்லையா? அப்போ பசிக்கலையா? பசிக்க வச்சுருவோம். இப்போ எஸ்ஸா? இப்போ நல்லா பசிக்க வச்சுருவோம். இப்போது என் மைக்கை நல்லா கவனிச்சிக்கங்க. குட்டி பசங்க எல்லாம் முன்னாடி வரலாம், குட்டி குட்டியாக உள்ளவங்கலாம். என் மைக்கை தான் நீங்கள் கவனிச்சிக்க போகிறீங்க. நான் மைக்கை எந்த டைரெக்ஷனை திருப்பணும் அந்த டைரெக்ஷனில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? திரும்பணும். அதே நான் வந்து மேலே செஞ்சால் நீங்கள் குதிச்சிடணும். கீழே கொஞ்சம் மெதுவாக குதிங்க. அப்புறம் வந்து கீழே பண்ணால் உட்காந்துடணும். இந்த இப்படியெல்லாம் உட்காரக்கூடாது. நல்லா அப்படி உட்காரணும். இன்றைக்கி பசிக்கும் பாருங்கள் இன்றைக்கி. ஓகேவா? ரெடியா? என்னைய கவனிச்சுக்கணும். கண்ணை இப்படியும் பார்க்கலாம்.
உட்காருங்க மேடம். ரொம்ப கீழே போயிட்டேனா? ஆ ஆ நானே எந்திரிக்கணுமா? அடே என்ன எந்திரிக்க வைக்கிறீங்களே நீங்கள்? நான் உங்கள் வயசுன்னு சொன்னேன். என்னால் முடியுமா? வயசான காலத்தில் படுத்துறீங்களே எப்படியெல்லாம்? இந்த மைக்கோட அளவு தான் நீங்கள் போகணும். இல்லையே, இங்க பாருங்க, இடுப்பு மட்டும் தான் வளைக்கணும். யார் யாரெல்லாம் வயசாயிடுச்சோ அவங்களாம் செய்ய வேணாம்ப்பா. வயசான தாத்தா பாட்டியாக இருந்தால் செய்ய வேணாம்ப்பா. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அவங்களெல்லாம். எனக்கெல்லாம் வயசாகலப்பா. இடிச்சுக்காதீங்க, ஸ்பேஸ் விட்டுருங்க, நிறைய ஸ்பேஸ் இருக்கீங்க. கவனிங்க, மைக் இப்போ கவனிங்க. என்னடா சவுண்ட்லாம் வருது? இல்லை பண்ணவே இல்லையே. சரி, தாத்தா பாட்டிலாம் செய்வேன், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். தாத்தா பாட்டியெல்லாம் நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லைப்பா. பாட்டி 1, பாட்டி 2, தாத்தா 1, பாட்டி தாத்தாவெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பாட்டி தாத்தாவெல்லாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல. இப்போது நான் அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் சொல்கிறது எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது. நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே கூடாது, ஆப்போசிட்டாக பண்ணணும். அப்படி ஆப்போசிட்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலேனா கீழே, கீழேனா மேலே, கையை தூக்கணும். மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே, கீழே மேலே, மேலே கீழே. நான் இப்போது கண்ணை தொட்டேன் அப்படின்னா செய்யவே கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் கண்ணத்தை தான் தொடணும். நான் சொல்கிறத, நான் இப்போ செய்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? சாரி, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே கூடாது. ஓகேவா? நீங்கள் ஆப்போசிட்டாக தான் செய்யணும். நான் என்ன சொல்கிறதோ அதை செய்யக்கூடாது, ஆப்போசிட்டாக. இப்போ நான் கண் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? இங்கே தான். ஓகேவா? நான் சொல்கிறத கேட்கவே கூடாது, ஆப்போசிட்டாக பண்ணணும். சரியா? ஆனால் நான் செய்கிறத செய்யக்கூடாது. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? கவனிக்கணும் மட்டும்தான். கண், கண்ணம், கண், கண்ணம், கண், கண்ணம், கண், கண்ணம், கண். ஒருத்தன் உஷாரா 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணிக்கிறான்டா, புத்திசாலியா. கண், கண். இப்போ தலைன்னு நான் சொன்னா தாடை. சரியா? நான் தாடைன்னு சொன்னால் நீங்கள் தலையை நோக்கி போகலாம். சரியா? தலை, தாடை, தலை, தலை, தலை. இப்போதைக்கு என்னது? தலை, 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 தாடை, 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 தலை, தாடை, தலை, தாடை, தலை, தலை, தாடை, தலை, தாடை. இது சூப்பராக விளையாடுறீங்க, பயங்கரமாக புத்திசாலியாக இருக்கீங்க எல்லாருமே. சிட், சிட்டு தான். இப்போ சொல்கிறதெல்லாம் கேட்கலாம்.
இவ்வளோ சிட்டு கிடையாது. இப்போ ஸ்டாண்டு, ஸ்டாண்ட், சிட், ஸ்டாண்ட், ஸ்டாண்ட். செய்வாங்களா? ஆ, சிட், ஸ்டாண்ட், சிட். இடிச்சிக்காதீங்க, ஒருத்தர் தள்ளி தள்ளி இருந்துக்குங்க. ஸ்டாண்ட், சிட், ஸ்டாண்ட், சிட், 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 ஸ்டாண்ட், 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 சிட், சிட், ஸ்டாண்ட், சிட், ஸ்டாண்ட், சிட், ஸ்டாண்ட், சிட், ஸ்டாண்ட். அடே என்ன பாதியில் உட்காந்துக்கிட்டு. சிட், ஸ்டாண்ட், சிட், 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 ஸ்டாண்ட். இன்னைக்கு யாரும் வீட்டில் போய் ஃபோன் பார்க்கவே மாட்டீங்க. போய் ஒருத்தர் சோறை போட்டு தின்னுட்டு பேசாமல் படுக்க போகிறீங்க, அப்படி தானே? சிட், சிட், ஸ்டாண்ட், சிட். சரி, சிட் போதும், உட்காரலாமா? இப்போது உங்களுக்கெல்லாம் நோட் பேனா வச்சுருப்பீங்க இல்லையா? இன்றைக்கி வாய்ப்பு இருந்தது நம்பர் ஷேர் பண்ணுமான்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுங்க. 3 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிலேட்டபிளாக சொல்லிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் பற்றி எழுதலாம், இல்லை எனக்கு வந்து மிருகங்கள் பற்றி தான் பிடிக்குது, இல்லை நான் இந்த குட்டி பசங்கள் எழுத பண்ணி எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஜெக்ட் டக் டக்குன்னு சொல்லி நோட்டில் எழுதி வச்சுங்க. அவங்கவுங்க எதை வச்சு எழுத போகிறீங்க? சரி சொல்லுங்கள், வாயால் ஞாபகம் வச்சுப்பீங்களா? ஆ ஆ ஆ ம். நீங்கள் எந்த கிளாஸ்? ஆ சரி. ம். ஐஸ்கிரீம், சாக்லேட். ஆ ஸ்டோரி எழுதணும், சும்மா கிடையாது. ஸ்டோரி எழுதி எனக்கு அனுப்பணும். ஆ சொல்லுங்கள். ஐஸ்கிரீம், சாக்லேட். இன்னும் நம்ம வந்து சொல்லுங்கள். ம். மில்க் ஷேக். இதை வச்சு ஸ்டோரி உங்களால் ரைட் பண்ண முடியும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. அப்போது நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லும் பொழுது நீங்கள் மைண்ட்லேயே வந்து அவுட்லுக் அப்படி ஓட விட்டுக்குங்க. இதை வச்சு எழுத முடியுமா நம்மளால்? மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. அவர் சொல்கிற சாரப்பாம்பு, அப்புறம் ரோடு, தக்காளி, இப்படின்னா லாஜிக்கே இருக்காது இல்லையா? அப்போது நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யோசிக்கும் பொழுது, ஆனால் அதிக ஆப்ஜெக்ட் கொண்டு போனீங்க, அதிக மெம்பர்ஸ் வந்து உள்ளே போனீங்க. இப்போ கேரக்டர்ஸ் போடுறோம் இல்லையா? இப்போ வந்து நவீன்னு ஒரு பையன், வேறு என்ன பேர் வைக்கலாம்? ராமுன்னு ஒரு பையன், சோமுன்னு ஒரு பையன், அப்புறம் வந்து சங்கர்னு ஒரு பையன். இது மாதிரி நிறையா கேரக்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா கதை வந்து போர் அடிக்கும். இப்போ கேரக்டர்ஸ் என்ன செய்யலாம்? ஒரு 3 கேரக்டர்ஸ் கொடுக்கலாம், இல்லை மிஞ்சி போனால் ரொம்ப வந்து உங்களுக்கு அதை வந்தே ஆகணும்னா 4 கேரக்டர்ஸ் வந்து கதையில் வந்து ஆட் பண்ணலாம். அப்புறம் நான் சொன்னேன் ராமு, சோமு, இந்த மாதிரி வந்து அமலா, விமலா, இப்படியெல்லாம் கேரக்டர் நேம் கொடுக்கலாமா அப்படின்னா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் குட்டி பசங்களுக்கு தான் நீங்கள் இப்போ எழுத போகிறீங்க. அப்போ வந்து போர் அடிக்கும், அது என்ன குழப்பம். அப்படியே யார் அமலா, யார் விமலா, மறுபடியும் போய் கதைக்குள்ளே போய் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிச்சுட்டு மறுபடியும் வருவாங்க. அப்போது ஒரே மாதிரி சேமாக உள்ள நேம் எழுதாமல் நீங்கள் என்ன செய்யலாம்? வேறு வேறு நேமை வந்து கொடுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ வந்து இவன் கவினா இருக்கானா, அவன் வந்து ராமுவாக இருக்கலாம். 2வது தமிழில் நீங்கள் எழுதும் பொழுது தமிழ் பெயர்களே கொடுக்கலாம். நரேஷ், சுரேஷ், இஷ்லாம் வரதுனா சான்ஸ்கிரிட் நேம் இல்லையா? இப்போது நீங்கள் நிறையா அந்த இங்கிலீஷில் சேனல்லாம் டோரா, புஜ்ஜி எல்லாம் பார்க்குறீங்கள. முடிஞ்ச வரையிலும் நீங்களே உங்கள் கேரக்டர் உருவாக்குறீங்க அப்படின்னா கதைகளில், அப்போ என்ன பேர் வைக்கலாம்? அந்த கதையில் உள்ள பேருக்கு தமிழ் பேர், நல்ல தமிழ் பேராக உங்களுக்கு தெரியலனாலும் வீட்டில் அம்மா அப்பாட்டை கேட்டு அந்த கேரக்டர்ஸ்க்கு என்ன பேர் வைக்கலாம்? தமிழ் பேர் வைக்கலாம். அப்புறம் விலங்குகளுக்கு வந்து நீங்கள் பேர் வைக்கலாம், அதே மாதிரி தமிழ் பேர் வைக்கலாம். வாயில் நுழையாத பேரா, இல்லை தமிழ் இல்லாத பேரா. முக்கியமாக நம்ம தமிழ் மொழியில் எழுதும் பொழுது எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நம்ம எதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்? நம்ம தமிழ் மொழிக்கு ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுத்துட்டு முடியாத பட்சத்துக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் ஆங்கில மொழியில் இப்போ வந்து குரங்கு நோ சொன்னது, வேணான்னு சொன்னுச்சின்றதுக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் நோ சொன்னுச்சு அப்போலாம் எழுதக்கூடாது. என்ன செய்யலாம்? குரங்கு வேண்டாம் என்று சொன்னது அப்படின்ற வார்த்தையில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி முடிஞ்ச வரையிலும் நீங்கள் தமிழ் கதைகள் எழுதுறீங்க அப்படின்னா என்ன வார்த்தைகள் பயன்படுத்தலாம்?
மங்கி வந்ததுன்னு எழுதலாமா? குரங்கு வந்தது அப்படின்னு எழுதலாம். லெஃப்ட் சைடு வந்தது, ரைட் சைடு வந்துச்சு. அப்புறம் இப்போ வந்து ஸ்கூலுக்கு போனாங்க, ஸ்கூலுக்குன்றது நமக்கு தெரியும். பள்ளிக்கு சென்றார்கள் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ டீச்சர் வந்தாங்க, ஆசிரியர் வந்தார் அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ வந்து அம்மா வந்தாங்க அப்படின்றது எப்படி எழுதுவீங்க கதைகளில்? சரி, அப்பா வந்தாங்கன்றது எப்படி எழுதுவீங்க? அப்பா அப்பா சாப்பிட்டாங்கன்றத உண்ணார் கிடையாது, சாப்பிட்டார். வெரி குட். வேற அப்பா வந்து தூங்குனாங்க அப்படின்றத அப்பா உறங்கினார், படுத்து உறங்கினார். இப்போ அம்மா சாப்பிட்டாங்க, டா 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 என்ன எழுதலாம்? அம்மா அப்பாவுக்கு மட்டும் டார் டார்னு சொன்னீங்க, அம்மாவுக்கு மட்டும் சாப்பிட்டாள். அப்பா சாப்பிட்டான்னு சொல்லலாமா? சொல்லியிருக்கலாம்ல. அப்பா சாப்பிட்டான், அப்பா உறங்கினான். ஏன் அவ்வளோ குழப்பம் உங்களுக்கு? அப்பாவுக்கு சாப்பிட்டார் சொல்லியாச்சு, அப்பா படுத்து உறங்கினார், அப்பா சாப்பிட்டார், அப்பா நடந்தார், அப்பா போனார். அம்மாவுக்கு மட்டும் ஏன் வந்து அம்மா சாப்பிட்டாள்னு ஏன் சொல்லணும்? அப்போ அங்கே அப்பாவே வந்து சாப்பிட்டான், உறங்கினான் ஏன் சொல்லலை? நம்ம ஏன் சொல்லலை அங்கே? ஏன் அப்பாவுக்கு மட்டும் மரியாதை, அம்மாவுக்கு மட்டும் மரியாதை கிடையாது? அவங்க அம்மா எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. உங்கள் அம்மா இங்கே இருக்காங்களா? இவங்க அம்மா இங்கே பார்த்துக்குங்க, அம்மாவுக்கு மரியாதை கிடையாதா? மாட்டி விட்டோம். நோ, சொல்லுங்கள், ஏன் நம்ம அப்படி பயன்படுத்துகிறோம்? அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இல்லையா? அப்பாவுக்கு சாப்பிட்டான்னு சொல்கிறோம், அம்மாவுக்கு சாப்பிட்டாள். அப்போ அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறோம், அம்மாவுக்கு கதைகளில் மரியாதை கொடுக்கல. அப்போது கதைகளில் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம்? தாராளமாக இது ரெண்டும் பொதுவான பெயர்னு சொல்லுவாங்க தமிழில். அப்பாவுக்கும் சாப்பிட்டார்னு சொல்லலாம், அம்மா கேரக்டர் வராங்க, தங்கச்சி கேரக்டர் வராங்க அப்படின்னு என்ன செய்யலாம்? தாராளமாக மரியாதை கொடுத்து என்ன போடலாம்? சாப்பிட்டார், அம்மா சாப்பிட்டார், அம்மாவும் படுத்து உறங்கினார், அம்மாவும் வந்தார், போனார். இது வந்து பொது பெயர் தான். நீங்கள் அம்மாவுக்கு இல் போடாமல் என்ன செய்யலாம்? தாராளமாக அம்மாவுக்கும் மரியாதை கொடுத்து இதே மாதிரியே சாப்பிட்டார், போனார், வந்தார் அப்படின்றது எழுதலாம். இப்போ நிறைய கதைகளை நம்ம வந்து பார்க்குவோம், இந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தோசை சுட்டாங்க, தோசை யார் சுடுவாங்க கதைகள்லாம்? அம்மா தான் தோசை சுடுவாங்க. ஏன் அப்பா சுட்ட தோசை வராதா? ஜாலியாக நீங்கள் உங்கள் கதைகள் என்ன செய்யலாம்? அப்பாவும் தோசை சுடலாம், அம்மாவும் தோசை சுடலாம், அப்போ 2 பேரும் வேலைக்கு போகலாம். இப்போ அம்மாவுக்குன்னு ஒரு வேலை, அப்பாவுக்குன்னு ஒரு வேலை எதுவும் கிடையாது தானே? இப்போ 2 பேரும் பொதுவான ஒரு வேலைகள் தானே பார்க்குறாங்க. இப்போ மரியாதை கொடுக்கும் பொழுது அம்மாவுக்கும் சாப்பிட்டார் எழுதலாம், தவறு கிடையாது. அப்படி தான் எழுதணும். சாப்பிட்டால் அப்படின்னு எழுதுவீங்களா? இனிமே அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே தான் என்ன செய்யலாம்? அம்மாவுக்கும் கொடுக்கலாம். இனிமே அம்மாவும் சாப்பிட்டார், அப்பாவும் சாப்பிட்டார், அம்மா வந்தார், அப்பா வந்தார் அப்படின்னு அம்மாவுக்கு இல் போடாமல் வந்தார், போனார்னு எழுதலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு கதைகளில்? இன்னும் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? லாங்குவேஜ் வந்து எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம சொன்னோம். முடிஞ்ச வரையிலும் ஸ்கூலு, நோ சொன்னிச்சு, மங்கி வந்தது, அப்புறம் வேறு என்ன செய்யலாம்? போர் அடிச்சது, ஜூஸ் குடிச்சது, சாறு, ஜூஸ்க்கு வந்து சாறு. அப்போது அந்த வார்த்தைகளை நீங்கள் முடிஞ்ச வரையும் தெரிஞ்சுக்க வந்து பார்க்கலாம். இன்றைக்கி சாயங்காலம் வந்து எல்லோரும் தூங்குறதுக்குள்ள ஒரு கதை எழுதியிருக்கலாம். ஒரு 2 பக்கமாவது எழுதிட்டு தூங்குறீங்களான்னு டெஸ்ட் பண்ணுவோமா? ஓகேவா? டெஸ்ட் பண்ணலாமா? இல்லை அடுத்த வாரம் வந்து கதைகள் எழுதி ரெடியாக வச்சுருக்கீங்களான்னு பார்ப்போமா? யார் யாரெல்லாம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க? கதை எழுத தெரியலனாலும் சொல்லலாம், தப்பு கிடையாது. எனக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வரும், தப்பே கிடையாது, அது தவறே கிடையாது. நீங்கள் எழுத போகிறேன்றவங்க எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? எவ்வளோ பேர் சொல்லுவீங்க? எழுத தெரியலனாலும் பரவாயில்ல, சொல்லலாம். அவங்க அம்மா, எங்கள் அம்மா கிட்டே போய் இன்றைக்கி நான் வந்து கதை சொல்லுவேன் புதுசாக. யாரெல்லாம் சொல்ல போகிறீங்க? கை தூக்கலையே, கணக்கு தப்பாக வருதே. எழுத தெரிஞ்சவங்க எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் சொல்ல போகிறவங்க கை தூக்குங்க. மீதி குட்டி பசங்களை யாரெல்லாம் அம்மாட்ட நீங்கள் சொல்லலாம், குட்டி பாப்பா நீங்கள் சொல்லலாம். நீங்கள் தான் உங்கள் அம்மா கிட்ட போய் கதை சொல்லுவீங்களா இன்றைக்கி புதுசாக? அப்போது 3 ஆப்ஜெக்ட் உருவாக்கிக்கணும். அப்போது அது லாஜிக்கோடு இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம். சயின்ஸ் இன்றைக்கி சும்மா நான் பேசிக் தான் சொன்னேன். இப்போ குட்டி பசங்களுக்குலாம் அது ஓகே. நீங்களாம் கொஞ்சம், நீங்கள் என்ன கிளாஸு? 8th. அப்போ பெரிய கிளாஸ் அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். கீழடி கேள்விப்பட்டிருப்பீங்க. கீழடி யாருக்கெல்லாம் தெரியும்? போனதில்லை, தெரிஞ்சாலே போதும், பேர் தெரிஞ்சாலே போதும்.
கீழடி இங்கே தான் இருக்குது கீழடி. அப்போ அதில் நிறைய பொருட்கள்லாம் போய் பார்த்துருப்பீங்க. அந்த பொருள்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எங்கே இருந்தது, யார் பயன்படுத்துறதுன்னு தெரியும் இல்லையா? அதை வச்சு 8th படிக்கிறவங்க 7th படிக்கிறவங்களாம் கதை எழுத போகிறீங்க. சொல்லலாமா? இப்போ ஒரு கேரக்டர் உருவாக்கலாம். அவன் வந்து டூர் போகிறான், இல்லை டைம் ட்ராவல் வச்சுக்கலாம். டைம் ட்ராவல் என்னது, அவன் வந்து ஒரு பட்டன் அமுக்கி பின்னோக்கி அந்த காலத்துக்கு போகிற மாதிரி அதை போய் பேசலாம். இந்த மாதிரி நிறைய வந்து கதைகளை நீங்கள் உருவாக்கலாம். அப்புறம் ஸ்பேஸ் பற்றி நீங்கள் நிறையா சர்ச் பண்ணி அதை வச்சு கதையை உருவாக்கலாம். எந்த கதைக்கும் இதுதான் லிமிட் கிடையாது. ஆனால் குட்டி பசங்களுக்கு மட்டும் கதை எழுதும்போது என்ன செய்யலாம், பாசிட்டிவாக நெகட்டிவ் இல்லாமல் துப்பாக்கி எடுத்து டொமால்னு சுட்டுட்டான் அப்படிலாம் எழுதுனா கஷ்டமாக இருக்கும் இல்லையா? முடிஞ்ச வரையும் பாசிட்டிவான கதைகளை வந்து உள்ளே கொண்டு வரணும். யாரையும் வந்து அதை கொல்லாமல் செத்துப்போச்சு, அது வந்து என்ன சொல்ல இறந்து போச்சு, இப்படிலாம் கதைகளை கொண்டு வராமல் பாசிட்டிவாக கொண்டு வரலாம். அது 10 வயசுக்கு மேலே உள்ளவங்க கதை எழுதும்போது எப்படி எழுதலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எழுதியிருக்கீங்களா? வெரி குட். இப்போ உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் கதையாக வைக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஐடியாவே இல்லைன்னா நீங்கள் ரோட்டில் காலைல ஸ்கூலுக்கு போகிற மொமெண்ட் இருக்கு இல்லையா, அதையே வச்சு உங்கள் பேரை மாற்றி போட்டு கதையாக எழுதலாம். இன்னும் உங்கள் ஃப்ரெண்டோட சேட்டைகள்லாம் எழுதுவீங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றியோ இல்லை உங்கள் நெருங்கின சர்க்கிளை பற்றியோ கதை எழுதும்போது ஒரு விஷயம் இருக்குது. நல்ல விதமாக புகழ்ந்து எழுதுங்கன்னா ஓகே, அவன் வந்து திருடுறான் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு பேரையே போட்டு எழுதுங்கன்னா என்ன செய்வாங்க, உங்கள் ஃப்ரெண்டு கும்முன்னு கும்மிடுவாங்க. சரியா? அப்புறம் அவங்க தான் எனக்கு கதையை சொல்லி கொடுத்தாங்க, டெய்லி நடக்கிறத எழுத சொன்னாங்க, அதனால நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னையை மாட்டி விட்டுறக்கூடாது. அப்போது கதைகளில் வந்து பேரை மாற்றி உங்கள் கற்பனையெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி புதுசாக அழகழகாக எழுதலாம். ஓகேவா? வேறு எதுவும் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஓரளவு உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்புறம் இன்றைக்கி ஜாலியாக போணுச்சா, போர் அடிச்சதா, எப்படி ஜாலியாக இருந்ததா இன்றைக்கி செக்ஷன்? மீடியமாக இருந்துச்சு. மீடியம்னா என்ன, நீ சொல்லு, நீ தான் சொல்லணும். இப்போ வா மீடியம்னா என்னவா, எந்த அளவில் மீடியம் இருந்தது சொல்லுங்க. எது ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி நான் கொண்டு போன செக்ஷன்? ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்டோரி சொன்னது, ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற யானை டொபக்குடின்னு உளுந்த கதை. வேற அந்த வேட்டையாடின கதை உங்களுக்கு பிடிக்கலையா? அவர் எவ்வளோ அழகாக சொன்னார் இல்லையா, பார் வேட்டைக்காரனையே வேட்டையாடிடுச்சு. இப்போ அழகாக இருந்தது, அந்த ரைமிங் வேர்ட்ஸ்லாம் இருந்தது இல்லையா? அது மாதிரி நீங்கள் புதுசாக வந்து கொஞ்சம் ஃபன்னாக ஜோக்காக கூட உங்கள் கதைகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? முடிச்சுக்கலாமா? இதோட முடிச்சுக்கலாமா? இல்லை என்ன ரொம்ப ஏக்கமாக பார்க்குறீங்க? இன்றைக்கி ஃபுல்லாக நான் எடுக்கவா உங்கள்கிட்ட? என்ன ஊமா, எனக்கு வயசாகிடுச்சு. முன்னாடி வேணால் நான் 3வது நாள் அது படித்தேன். இதுக்கப்புறம் என்னது, எனக்கு வயசான ஆள் தான், நான் ஒத்துக்கிறேன். சரியா? ஓகேவா? முடிச்சுக்கலாமா? நன்றி. நீங்கள்லாம் ரொம்ப அழகாக வந்து கதைகள் சொன்னீங்க, கவனிச்சிங்க, ரொம்ப என்ஜாய்டு, ஆனால் ஜாலியாக வந்து சிரிச்சிங்க. என்னை விட நீங்கள் சொன்ன கதைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு சீக்ரெட் சொல்லவா உங்களுக்கு? பெரியவங்களை விடவே உங்களுக்கான கதைகளை நீங்கள் எழுதும்போது ரொம்ப சூப்பராக எழுதுவீங்க. பெரியவங்களுக்கெல்லாம் பெருசாக எழுத தெரியாது, நீங்கள் மட்டும்தான் உங்களால் எழுத முடியும். ஏன்னா உங்களோட ஏஜ் கேட்டகரியில் இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்கள் ஏஜ் கேட்டகரிக்கு என்ன பிடிக்குன்றதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசில் நாங்கள் இருந்ததை வச்செல்லாம் கஷ்டப்பட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எழுதும்போது ரொம்ப இயல்பாக ரொம்ப சூப்பராக எழுதுவீங்க. அப்போது உங்களால் மட்டும்தான் எழுத முடியும். ஓகேவா? எத்தனை பேர் எழுதி எழுத்தாளராகி புக்கு போடுறீங்க அப்படின்றத பார்ப்போமா? வாழ்த்துக்கள், எல்லா எழுத்தாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.